ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிக்கு கூட ஒன் ஷாட் ஓகேவா. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இது நேம் வந்துட்டு பேட் பாய் ப்ரொஃபஸர் அஃப்ரைட் ஃபார் ஹிஸ் வில்லேஜ் ஒய்ஃபி. ஓகே, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறான்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்கடா. டைம் வந்து இப்போ கரெக்டாக நைட்டு ஒரு 9 o'clock இருக்கும். ஒரு பர்சன் டைனிங் டேபிளில் ஃபுட்டெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக ஒவ்வொரு ஃபுட்டாக தூண்டி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டோட டோர் வந்து ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த பசங்க பார்க்குற இந்த டைமில் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தாக்கா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு பார்த்தாக்கா ஒரு 5 members இருக்காங்க. இப்போது அதுக்கு வந்து பர்சன் பார்க்குறாங்க ஒரு மாதிரி. டேய் நீங்கள் தான் சொல்கிறாங்க, ஏன்னா நாங்களாம் இன்றைக்கி வீக்கெண்டை மறந்துட்டியா அப்படி கேட்குறாங்க. இப்போது அவர் மாதிரி பார்க்க கடவுளே இவங்களை மறந்துட்டே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க, என்னடா ஜேகே வீட்டுக்குள்ள வாங்க கூப்பிட மாட்டியா அப்படி கேட்குறாங்க. அங்கே இருக்கும் ஜேகேட ஓகேவா. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, ஏன்டா எப்போ நாங்கள் வர்றதுனா போன வாரம் எதுவும் எமர்ஜென்சியாக ஊருக்கு போகிறேன், அம்மா இதை விழிச்சு கூட்டிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். போன வாரம் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடா சொல்கிறாங்க. இப்போது ஜிகே பார்த்து நர்சிட்ட போன வாரம் நம்ம வந்து இது வைப் பண்ணாமல் எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா எல்லாரும் போனோம் பாருக்கு. ஆனால் கொஞ்சம் கூட என்னக்கா கேட்கலடா. இங்கே உங்கள் வீட்டில் வந்து நம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு டிவி பார்த்துக்கிட்டு நம்ம ஆட்டி அடிச்சுக்கிட்டு ட்ரிங்க் பண்ணி ஸ்மோக் பண்ணுறது வேறு லெவல் தெரியுமா. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதடா. எனக்கு உங்கள் வீடு தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் நீ வந்துட்டு பார்த்து சாங்காக செலக்ட் பண்ணி வச்சிருப்பியா, அது ஸ்நாக்ஸாக வீட்டே பண்ணி வச்சிருப்பியா. நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோமா, யாரும் கேட்க மாட்டாங்களா. சூப்பர், நம்ம சூப்பராக இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோமா. எனக்கு அங்கே போனது பிடிக்கவே தெரியுமா. நீ வரலையா, எனக்கு அது வரை இன்னும் ஒரு மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் மெக்கு ஜாக்சன் இவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிக்கே பார்க்குறாங்க. டே என்கிட்ட வரது என்ன சொல்லவே சொல்கிறாங்க. டே நாங்கள் எனக்கு சொல்லிட்டு வந்திருக்கோம். எப்போது வீக்கெண்டாக ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வரதுனா இவன் நாங்கள் வரல இதை ஃபோன் பண்ணி கூப்பிடுவியே. என்ன பண்ணுறது, நீ ப்ரொஃபஸராக இருக்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி மார்னிங் போயிட்டு ஈவினிங் வந்துடுறேன். நாங்கள் தான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிட்டு கஷ்டப்படுறோம். டே ஃபுல்லாக ஆஃபீஸில் கஷ்டப்படுறோம். ஆனால் வீக்கெண்ட் மட்டும் தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுவும் கூட அப்படி சொல்லிட்டு இவங்களாம் சொல்கிறாங்க. போன வாரம் மட்டும் தான் மிஸ்ஸிங் அப்படி சொல்லிட்டு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க பார்க்குறாங்க. இல்லைடா வரதுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லி தானே சொல்கிறாங்க. நாங்கள் இருக்கிற ஃபோன் பண்ணி சொல்லணும், நாங்களே வரலாம் கூட வாங்கடா நேரில் ஃபோன் பண்ணி கூப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. டே பக்கம் கரெக்ட் நீ தானே கூப்பிடுவேன், இன்னைக்கு என்னாச்சு உனக்கு பெரிய வேடா நடந்துட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க பார்க்குறாங்க. கடவுளே இப்போ என்ன பண்ண சொல்லிட்டு பாருங்கடா, இப்போதைக்கு இங்கே வேணாம் சரியா சொல்கிறாங்க. இப்போதைக்கு இங்கே வேணாம் ஏன் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க ஏன் ஆண்டி வந்திருக்காங்களா அப்படி ஜாக்சன் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க பார்க்குறாங்க. அப்பாடா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு ஆமாம் அம்மா வந்துருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஆண்டி வந்தால் என்ன, ஆண்டிக்கு தெரியாமல் நாங்கள் எப்போ கூட விளையாடிட்டு போயிடுவோம். எப்போவும் ஆண்டி வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் அப்படி விளையாடிட்டு போய் டேரெக்டாக எடுத்து போய் டெரஸில் வச்சுருவோம். நீ ஆண்டிலாம் தூங்குனது, அதான் ஆண்டிலாம் தூங்குனதுக்கப்புறம் மேலே வந்துடுவோம். நம்ம சேர்ந்து ஃபன் பண்ணுவோம். இயர்லி மார்னிங் எல்லாத்தையும் நாங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரிட்டன் போயிடுவோம். எப்படி வந்தோம்னா வந்த வழி தெரியாமல் போயிடுவோம். அப்படி தானே சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஆமாம் வெக்க சொல்கிறாங்க. அப்படி தானே பண்ணுவோம் இவ்வளோ டேஸும். ஏன் ஆண்டி இது உங்கள் வீட்டுக்கு வந்தது இல்லையா, இல்லை நாங்கள் தான் வந்துட்டு ஆண்டிக்கு தெரியாமல் இங்கே வந்துட்டு போனது இல்லையா அப்படி சொல்கிறாங்க. இப்படி இது இப்போ வந்தால் கூட என்ன எங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆண்டி வந்துட்டு எனக்கு கையில் இருக்க ட்ரிங்க்ஸு ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தா ஒரு மாதிரி நினைப்பாங்க. இதை வந்து ஹைட் பண்ணி வச்சுருவோம் சரியா. அப்புறம் எப்படியாவது எடுத்து போய்ட்டு டேரஸில் வச்சுருவோம். அப்புறம் நம்ம ஃபன் பண்ணுவோமா அப்படி சொல்லிட்டு இவங்களாம் ஆசை கேட்டுருக்காங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறேன். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு இல்லைடா அதெல்லாம் சரியா சொல்கிறாங்க. அதான் ஏன்டா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க பார்க்குறாங்க. இங்கே பாருங்க இன்றைக்கி வேணாம் ஓகேவா, இன்றைக்கி வேணாம் இங்கே வேணாம் சரியா சொல்கிறாங்க. இன்றைக்கி வேணாம் இங்கேயும் வேணாம்மா வேற எங்கே அப்படி கேட்குறாங்க. டே ப்ளீஸ் புரிஞ்சுக்க மாட்டா, உங்கள் வீடு எவ்வளோ பேர் இருக்குது, உங்கள் வீட்டிலாம் இருக்கலாம் சொல்கிறாங்க. டே என்ன பேசிட்டு இருக்காங்க, அப்பார்ட்மெண்ட் ஹோம் ஸ்டே பண்ணியிருக்கோண்டா, அதனால் சின்னதாக நாய்ஸஸ் கேட்டால் கூட பக்கத்தில் உள்ளவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவாங்கடா சொல்கிறாங்க. என்னதுக்கு பக்கத்தில் உள்ளவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க சரியா. கம்யூனிட்டியில் அந்த கம்யூனிட்டியில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது ப்ராப்ளம் ஆகும் ஓகேவா. அப்புறம் எங்கள் அசோசியேஷன் மீட்டிங்லாம் போடுவாங்க, அது ரொம்ப ப்ராப்ளம் ஆகண்டா ஓகேவா. அங்கே பாரு நல்லா கேட்டுக்கோ, உன் வீடு தானே கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதெல்லாம் ஓன் ஹவுஸ் தனியாக வச்சிருக்கா சொல்கிறாங்க. அது நீ பார்த்து கட்டின வீடாச்சே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேட்க பார்க்குறாங்க. பாடலாம் சொல்லிட்டு இப்போ நாங்கள் இந்த தடவை வந்து என்ஜாய் பண்ணுவோம், இப்போ மட்டும் என்னடா புதுசாக பேசிகிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்து வந்துட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அங்கே பாருங்கடா இப்போதைக்கு வாங்க சொன்னால் கேளுங்க சரியா, நீங்கள் தயவு செஞ்சு இப்போதைக்கு வீட்டுக்கு போங்க சொல்கிறாங்க. இது வீட்டுக்கு போகணுமா, ஏய் இங்கே பாரு நாங்களாம் ஒரு மைண்ட் செட்டு வந்துட்டோம்டா, நீங்கள் குடிச்சே ஆகணும் அதுவும் உன் கூட அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ட்ரிங்க் பண்ணுற மூடில் இல்லை, செகண்ட் வந்துட்டு நீங்கள் ட்ரிங்க் பண்ணவும் கூட சரியா, நீங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஜெயிக்க சொல்கிறாங்க. எல்லாரோட பேசும் மாறி போயிடுது. என்னடா அப்படி வந்து ஒரு ஒருத்தர எப்பவும் நீ தாண்டா வாடான்னு கூப்பிடுவா, எங்களுக்கு ஒர்க்குன்னு சொன்னாங்க. நீ கூப்பிட்றது ஒரே வருஷத்துக்காக நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவோம், இப்போ தான் கூட பேசிட்டு இருக்கா அப்படி சொல்கிறாங்க. ஆண்டி கூட அப்படிலாம் பயப்பட பையனா இல்லையே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயிக்க சொல்கிறாங்க. இவங்களாம் சொல்கிறாங்க ஜெயிக்க பார்த்து அதுவும் சொல்கிறாங்க. எப்பவும் நீ ஆண்டிக்கு இந்த அளவுக்கு பயப்பட மாட்டேங்க, ஆண்டிங்களுக்கு நீ பண்ணுறது எல்லாமே தெரியும் அப்படி சொல்லிட்டு இவன் அவங்க எங்கிட்ட அட்வைஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் எடுத்து சொல்ல பெரிய வைங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது திரும்ப நீ அதிசயமாக பேசிட்டு இருக்க நீக்கி சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்கே தான் டே சொன்னால் புரிஞ்சுக்கோங்கடா, தயவு செஞ்சு கூட போங்கடா சொல்கிறாங்க. அதான் கேட்குற சரியான ரீசன் சொல்லு, ஏன் ஆண்டி சரி ஓகே விடு, நான் ஆண்டிட்ட ஒரு ஹாய் சொல்லிட்டு போகிறேன் சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க தரல அப்படி சொல்லிட்டு நம்ம காய் தான் டக்குன்னு நம்ம ஜெயிக்க புஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ நம்ம காய் வீட்டுக்குள்ள வருவோம். கரெக்டாக ஒரு பர்சன் ஸ்டெப் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னாக்கா ஹேரை வைப் பண்ணிட்டு எங்கக்கா குக் பண்ணிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துக்கு அந்த ஸ்டெப்பில் ஒரு பர்சன் அப்படி பார்க்கறதுக்கு ஒரு ஏஞ்சலே இறங்கி வர மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு பர்சன் குளிச்சுட்டு அப்படியே ஹேரை வைப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. வா அப்படி காய் வா
காய் பார்த்துருக்காங்க. இப்போ டக்குனு ஜேக்கி அப்படின்னு உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இப்போ எல்லாருமே கூட வராங்க, உள்ள எல்லாருமே கூட என்ட்ரு ஆகிட்டாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, காய் வந்துட்டு ஆணும் பார்த்துட்டு நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் அவ்வளோ அழகா ஒரு குட்டி ஷார்ட்ஸு, அதுக்கும் ஜிமின் டாக்டரும் ஒரு குட்டி ஷார்ட்ஸு, ஒரு ஒயிட் டிஷர்ட் போட்டுக்கிட்டு அப்படியே ஹேரை வைப் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கேட்குறாங்க, ஜங்கா குக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குட்டு எப்படி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அந்த ஸ்டெப்பில் நின்றுறாரு. இப்போ நின்று பார்க்குறாங்க. பார்த்தாக்கா காய் ஆணு பார்க்க ஒரு பக்கம் நம்ம ஜேக்கி டோர் கிட்ட நிற்கிறதும் அவங்க பக்கத்தில் நிறைய பசங்க நிற்கிறதும் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்கா இதெல்லாம் யார் ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, யார் என்கிட்ட சொல்லவே இல்லை, வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இல்லை சடனாக சொல்கிறாங்க. ஓ சர்ப்ரைஸாக விட்டாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே வாங்க வாங்க இல்லை வாங்க ஜிம் கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம இவங்களும் புரியாமல் பார்த்துருக்காங்க. இப்போ காய் தான் ஆணு பார்த்துட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. டே காய் காய் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. என்னடா பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. இது யாரா சொல்கிறாங்க. எனக்கு இது ஃபிகர் யாருன்னு கேட்குறாங்க. இப்போ ஜேகேக்கு சமக்காக வருது. என்ன ஃபிகரா ஜேகே சொல்கிறாங்க. ஆமாடா சூப்பர் ஃபிகராக இருக்குது. யாரா இது உன் ஸ்டூடெண்ட்டா அப்படி சொல்லிட்டு ஜேகே காய் கேட்குறாங்க ஜேக்கி கிட்ட. இப்போ நம்ம ஜேக்கிக்கு சமக்காக வருது. டேய் அவங்க என்னோட ஒய்ஃபா ஜேக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு காய்க்கு ஷாக் ஆகுது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு வாங்க எல்லாம் வந்து உட்காருங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கெல்லாம் ஷாக்காக இருக்குது. டேக்கு மெக்குக்கு ஜாக்சனுக்கு எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. எல்லாம் பார்க்குறாங்க. என்னடா நடக்குதுங்க சொல்கிறாங்க. தெரியல எப்படி சொல்கிறாங்க. சரி உட்காரலாம் சொல்லிட்டு இப்போ எல்லாமே உட்காடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் என்ன குடிக்கிறீங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம அவங்களாம் பார்க்குறாங்க. நீ யாரு கேட்குறாங்க. ஓ என்ன நான் சொல்கிறேன் சொல்கிறாங்க. அது என் ஹஸ்பண்ட் இன்ட்ரோ பண்ணுவாங்க. சரி ஜிமின் தான் ஜெக்கி ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜெக்கி ஹேண்ட் பிடிச்சிட்டு என்னங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரோ பண்ணி வைங்க என்ன ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அது என்னோட ஒய்ஃப்டா ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்களாம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு என்னோட ஒய்ஃப்டா ஓகேவா ஜான் ஜிமின் அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஹாய் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் வந்துட்டு ஹாய் எப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே கேட்குறாங்க. எப்போ உனக்கு மேரேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் அதே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஓ இவங்க யாருக்கும் தெரியாதா ஜாங்குக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி சரி ஒன்றும் பேனிக் ஆகாதுங்க சரியா உட்காருங்க. ஜிம் தான் ஜேகே உட்கார வைக்கிறாங்க. 1 செகண்ட் எனக்கு வந்துடுறேன். ஜிம் போயிறாங்க. போயிட்டு எல்லாருக்கும் காஃபி போடுறாங்க. அந்த காஃபியோட அந்த அரோமா ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜாக்சனுக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். ஜாக்சன் பார்க்குறாங்க. வா என்ன ஸ்மெல்லு சொல்லிட்டு ஜாக்சன் பார்த்துருக்காங்க. மேக்கப்பும் காஃபி பிடிக்கும். ஆமாம் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் காஃபி எல்லாருக்கும் மேக் பண்ணிட்டு வராங்க. எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஜிம் கொடுக்குறாங்க. இல்லை நான் காஃபி குடிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அச்சோ சாரி நீக்கு ரெடி பண்ணிட்டு வரவா சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க. 1 டே காஃபி குடிச்சா ஒன்றும் ஆடா சரியா எடுத்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் எடுத்துக்கிறாங்க காஃபியை. ஜிம் இந்த காய்ட்டு கொடுக்குறாங்க. எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. காய் ஜிம்மை குறுக்குன்னு பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் வந்துட்டு நீங்கள் உண்மையாக ஜேக்கோட ஒய்ஃபா கேட்குறாங்க. ஆமாம் ஜேக்கோட ஒய்ஃப் தான் நான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காஃபி எடுத்துக்கிறாங்க. என்னங்க அவங்களுக்கு ஜிம்மி கொடுக்குறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. அது சொல்லிட்டு எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் பக்கத்தில் உட்காராங்க. ஜேக்கி பக்கத்தில் க்ளோஸாக உட்காடுறாங்க. இப்போ நம்ம இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. யார் தப்பா இருக்காதிங்க ஓகேவா ஆக்சுவலாக எங்கள் மேரேஜ் சடனாக நடந்துச்சு சொல்கிறாங்க. சடனாக மாசம் ஆக்சுவலாக இப்போனாக்கா மேரேஜ் பார்த்துட்டா ஏன்னா மேரேஜ் வந்து இப்போ அரேஞ்ச் பார்த்துட்டா இருந்தோம். ஆனால் என்னக்கா இப்போ இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அமையும் நாங்கள் நினைக்கவே இல்லை. டக்குன்னு எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சா அதான் மேரேஜ் விட்டு உடனே பண்ணிவிட்டோம். அதனால தான் ஜேக்கியால் உங்களை யாரையும் இன்வைட் பண்ண முடியாது போயிடுச்சு ஓகேவா. உங்கள் யாரையும் இன்வைட் பண்ண முடியாது போனதுக்கு சாரி ஓகேவா. நான் உங்களுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஜிம் சொல்கிறேன். எனக்கு ரன் பண்ணால தான் டக்குன்னு எங்களுக்கு மேரேஜ் நடந்துருச்சு. அந்த ரீசன் வந்து ஜேக்கி உங்களுக்கு கூப்பிடாம விட்டுட்டாங்க. நீங்கள் யாரும் கோவப்படாதீங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அது சொல்கிறாங்க. மேரேஜ் எப்படி நினச்சி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சொல்லிட்டு மிக்க கேட்குறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. இருங்க ஜங்கா சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்களா ஜிம் கேட்குறாங்க. எனக்கு நீங்கள் சொன்னால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் நான் போயிட்டு இருக்கிற கொஞ்சம் ஒர்க்காக பார்க்குறேன் சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் குக் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. இப்போ இவங்களும் பார்க்குறாங்க. ஜேக்கி விஷயம் யார்ட்டு இந்த மாதிரி சாஃப்டாக பேசவே மாட்டார். இப்போ நம்ம இவங்களும் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. நான் போயிட்டு சொல்கிறேன். இல்லைடா நான் குக் பண்ணிட்டேன் ஓகேவா. நீ போயிட்டு ஹேர் நல்லா ப்ராப்பராக வெயிட் பண்ணிட்டு நீ போயிட்டு ட்ரெஸ் போட்டுக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. நீ போயிட்டு ஷார்ட்ஸை மாற்றி வேறு போடு சொல்கிறாங்க. ஓகே ஜிம் நினச்சிட்டாங்க. இப்போ ஜிம் போட்டாங்க. குட்டி ஷார்ட்ஸ் தானே போட்டிருக்காரு. சரி ஜிம் மேலே போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜேக்கே வந்துட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க. அப்படி ஜேக்கே ஒரு குன்னு பார்க்குறாங்க எல்லாருமே. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க. இப்போ உங்களுக்கு என்னடா வேணும் சொல்கிறாங்க. இப்போ இவங்க நேரம் கேட்குறாங்க. சொல்கிறா என்ன நடந்துச்சு எங்கள் குடும்பம் தெரிஞ்சாகணும் சரியா சொல்கிறாங்க. என்ன உண்மை சொல்கிறாங்க. உனக்கு மேரேஜே வேணாம்னு சொல்லிட்டு தான் நீ எவ்வளோ பேர் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ண. செகண்ட் வந்துட்டு எங்களை ஹெல்ப் பண்ண சொன்னேன். நீ வந்துட்டு நீ வந்து உன்னோட கேரக்டர் தப்பாக போர்ட்ரேட் பண்ண சொன்னேன் எங்ககிட்ட. அது உனக்கு அலைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறப்போ நீ என்னென்ன பண்ண சொல்லி நாங்கள்லாம் பண்ணோம். இது வரைக்கும் உன்னோட மேரேஜ் வந்து எவ்வளோ டைம் இப்போ எவ்வளோ அலைன்ஸ் வந்து கேன்சல் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி சண்டை மேரேஜ் பண்ணிக்கிட்டு என்ன ரீசனுக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டு அது எங்கள்கிட்ட சொல்லாமல் சரி ஓகே அப்போ மேரேஜ் கூட சண்டை நடந்துச்சுன்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இப்போ 2 டேஸ் ஆயிருக்கலாம் 1 வீக் ஆயிருக்கலாம். அப்போ நீ எங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்க
அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. டே அது சொல்கிறாங்க சொல்கிறா நீ சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் சரி ஓகே சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகேவும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1 வீக் பிஃபோர் இப்போ ஒரு பர்சனாக வந்துட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வராங்க. அப்போ என்ன டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு என்ட்ராகிறாங்க. வீட்டுக்கு என்ட்ராகிறாங்க. பார்த்தாக்கா வீட்டில் விவருக்கு இந்த ஃபுட்டு குக்கிங் ஸ்மெல் வருது. ஏன் குக்கிங் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இது பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அவங்க ஒரு பர்சன் குக் பண்ணிருக்காங்க. நீங்கள் எப்போ நீங்கன்னு கேட்குறாங்க. நைன் தானே வந்தால் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஈவினிங் தானே வந்தால் ஓகேவா சொல்கிறாங்க. சரி எதுக்கு என்ன பண்ணிருக்கேன் சொல்கிறாங்க. குக் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்து தெரியல சொல்கிறாங்க. சரி நானே இது பண்ணிப்பேன் சொல்கிறாங்க. பரவாயில்ல அப்போ மேலே இருக்கார் சரியா கீழே வந்துருவாரு நீ போய் ஃப்ரெஷ்ஷாக போயிடுவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேவும் போயிட்டு அழகாக ஃப்ரெஷ் போயிட்டு கீழே வராங்க. இப்போ நம்ம ஜேகேயோட அம்மா ஃபுட்டு சர்வ் பண்ணுறாங்க. ஜேகேயோட அப்பா அம்மா ஜேகே 3 பேர் சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜேகேக்கு புரியுது ஏதோ சம்திங் ஏதோ பேசலாம் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு சரி சொல்லுங்கம்மா எதுக்காக வந்திருக்கீங்க சொல்லி ஜேகே கேட்குறாங்க. இப்போ ஜேகேயோட அம்மா தான் சாப்பிட முடிய சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க ஃபுட்டை சாப்பிட்றாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜேகேயோட அம்மா சொல்கிறாங்க இங்கே பாரு ஜேகே சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க உனக்கு 2 ஆப்ஷன் ஓகேவா சொல்கிறாங்க. 2 ஆப்ஷனா எதுக்கே சொல்கிறாங்க. மேரேஜுக்கு தான் சொல்கிறாங்க. மேரேஜுக்கா ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா சொல்கிறாங்க. பாரு ஜேகே நானும் உனக்கு எவ்வளோ அலைன்ஸ் பார்த்துறேன் ஓகேவா. நீயும் என்னெல்லாம் பண்ணி அந்த மேரேஜ் வந்துட்டு கேன்சல் பண்ண முடியுமோ அதை அவ்வளோக்கே பண்ணிட்டேன் ஓகேவா. நானும் பொறுமையாக வந்துட்டு ஓகே உனக்கு மேரேஜ் ஏஜ் வந்துச்சு. செகண்ட் வந்துட்டு நீ ரொம்ப ஸ்பார் ஆகிட்டு இருக்க ஓகேவா. நீ சிங்கிள் பர்சனாக இருந்தால நீ பேச்சுலர் பையனாக ரொம்ப ரொம்ப ஸ்பார் ஆகிட்டு இருக்க ஓகே. உனக்கு ஒரு ஃபேமிலி உனக்கு ஒய்ஃபு குழந்தைங்க இருந்தால் மட்டும்தான் உன் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அம்மா சொல்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜேகே என் பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணலாம் தப்பு இல்லை சரியா. அதுக்காக நீ வந்துட்டு உன் லைஃப் மொத்தமாக டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிப்பியா கேட்குறாங்க. உன் பாடி மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிப்பியா கேட்குறாங்க. அம்மா அங்கே பாருங்க சொல்கிறாங்க. பாரு ஜேகே ஒரு அம்மாவா எனக்கு சொல்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. நீ எவ்வளோ ட்ரிங்க் பண்ணுற தெரியுமா. ஒரு ப்ரொஃபஸராக இருக்குது அப்படி இருக்கும் நீ அவ்வளோ ட்ரிங்க் பண்ணுற அவ்வளோ ஸ்மோக் பண்ணுற அதெல்லாம் கேட்குறப்ப எப்படி இருக்குது தெரியுமா. இவன் அந்த வீட்டுக்குள்ளே வந்தம்மா இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து மாறி நான் ஈவினிங் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் அப்போ மட்டும் எவ்வளோ திங்ஸ் க்ளீன் இருக்குது தெரியுமா. அங்கே பாரு சொல்லிட்டாங்க. பார்த்தா அவங்க ட்ராஷ் டப்பால நிறைய இருக்குது. அந்த குப்பை ஜேகே நிறைய பாட்டில்ஸ் எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் அவ்வளோ இருக்குது இந்த வீட்டில் மட்டும் இவ்வளோ ட்ராஷ் வச்சிருக்க எதுக்கு அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அப்புறம் எவ்வளோடாப்பா குடி பண்ணினா உனக்கு என்னதானப்பா பிரச்சனை உனக்கு அப்படி சொல்லி ஜேகே நம்ம கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் அம்மா சும்மா ஹேபிட்மா சொல்கிறாங்க. பாரு நல்ல ஹேபிட் தான் பரவாயில்ல பேட் ஹேபிட்டா ஜேகே அம்மா சொல்கிறாங்க. உன்னை எல்லாரும் எப்படி கூப்பிட்றாங்க பேட் பாய் ப்ரொஃபஸர் அது எப்படி கேட்க நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜேகே அம்மா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்கம்மா இங்கே பாருங்கம்மா எனக்கு சொல்கிறாங்க. பாரு ஜேகே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா. ஒரு ப்ரொஃபஸரே இப்படி பேடாக இருக்காங்கன்னு சொல்லும்போது சொல்கிறாங்க நீ நல்லா ஸ்டூடெண்ட்டாக நல்ல ஒரு ப்ரொஃபஸராக இருக்கா சரியா கிளாஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டெல்லாம் பார்த்துக்கிற ஆனால் நீ வந்துட்டு ஒரு பர்சனல் லைஃப்பில் சொல்கிறாங்க. அம்மா இட்ஸ் மீன் பர்சனல் ப்ரொஃபஸராக இருக்கலாம் நானும் ஒரு ஆர்டர் ஹியூமன் தானே எனக்கும் ஆசைகள் எல்லாம் இருக்குல்ல சொல்கிறாங்க. தப்பு இல்லைடா ஆனால் அதுக்காக அடிக்ஷனாக இருக்குதா சொல்கிறாங்க. நான் அடிக்ஷனாக இல்லைம்மா சொல்கிறாங்க. சும்மா போக நிறுத்தி ஜேகே சரியா நான் பார்த்து தானே இருக்கேன் நீ ரொம்ப ரொம்ப அடிக்டாக இருக்கு எல்லாத்துலேயுமே அப்படி சொல்கிறாங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா இது வரைக்கும் வந்துட்டு லவ் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபாலோ ஆகல. லவ் இருந்தால் கூட தப்பு கிடையாது. ஆனால் மற்ற விஷயத்துல பொண்ணுங்களை தப்பாக பார்த்துதோ பேசுனதோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் உனக்கு இல்லவே இல்லை சரியா. நீ அந்த விஷயத்தை ஜெனியூனாக இருக்கு அது உண்மைதான் எனக்கு நிம்மதி கொடுக்குது அப்படி ஜேகே அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அமைதியாக இருக்கு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. பாரு உங்கள் கிராண்ட்மா வந்துட்டு உன்னோட அத்தை பொண்ணு லியா இருக்கால அவள் மாற்றி பண்ணிக்க சொல்கிறாங்க. ஜேகேக்கு அது லியான்ற பேருக்கு எடுத்துமே ஒரு கோவம் வருது. ஜேகே பாருங்க அம்மா யாரை பற்றி பேசுங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கே அவள் பிடிக்காது உங்கள் அப்பாவுக்கும் அவள் பிடிக்காது சரியா. நாங்கள் அதனால தான் சொல்கிறோம் உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸோடைய ஆப்ஷன் வந்துட்டு ஒரு லியா. எங்களோட ஆப்ஷன் என்ன தெரியுமாக்கா என்னன்னாக்கா என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு பர்சன் பார்த்துருக்கா வில்லேஜ் சரியா. வில்லேஜில் இருக்கா ஒரு பையனை பற்றி சொன்னா நல்லா இருப்பான் ரொம்ப நான் வந்து உன்னை பற்றி சொன்னேன். அப்போ வந்துட்டு இந்த வில்லேஜில் ஒரு பையனுக்கா ரொம்ப அழகாக இருப்பான் நீ வந்துட்டு வேணா அங்கே வந்து பாரு சொல்லி சொன்னா. அந்த பையனோட ஃபோட்டோ எனக்கு அமிச்சா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா. எங்களோட ஆப்ஷன் வில்லேஜில் உள்ள பையன் சரியா நீ தான் சூஸ் பண்ணி இப்போ அப்படி சொல்கிறாங்க. 2 பேரும் கண்டிப்பாக கம்பல்சரியாக மேட்ச் பண்ணி தான் ஆகணும். அது லியாவா இல்லை நாங்கள் பார்க்குற பாசனா சொல்லு சரியா. கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்த்த லியாவா இல்லை நாங்கள் பார்த்துருக்க அந்த பையனை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க அம்மா ஆக்சுவலாக மேரேஜ் விருப்பமே இல்லைம்மா ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஜேகே நீ இப்போதைக்கு மேரேஜ் பண்ணிக்கோ ஓகேவா. உன் லைஃப்பில் பொறுமை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. எனக்கு அந்த பர்சன் கண்டிப்பாக வில்லேஜில் ஒரு பையன் இல்லையா அவங்க டைம் எடுக்கும். ஸோ நீ வந்துட்டு பொறுமையாகவே லைஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உனக்கு இப்போதைக்கு உன் கூட ஒரு பர்சன் வேணும் ஓகேவா. உன்னை வந்து கேர் பண்ணவும் உனக்கு கம்ஃபர்ட் பண்ண ஒரு பர்சன் எனக்கு வேணும் அப்படி ஜேகே அம்மா சொல்கிறாங்க. அம்மா எனக்கு அப்படியே யாரும் தேவையில்லை சொல்கிறாங்க. நீ அப்படி விட்டதுனால தானே இப்படி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா சொல்லி ஜேகே அம்மா திட்டுறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க இங்கே பாருங்கம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அப்பா பார்க்குறாங்க பாரு ஜேகே இதுக்கு மேலே அம்மா வந்து பேச வைக்க சரியா அவங்க இப்படி தானே பொறுமை எடுத்து சொல்கிறாங்க நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஆகணும் அப்படி சொல்லி ஜேகே அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க பால் சொல்கிறாங்க லியாவா நாங்கள் பார்த்துருக்க பையனா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க அவ்வளோ மாதிரி ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கலாம் சொல்லி ஜேகே நினச்சிட்டு சரி ஓகே நீங்கள் பார்க்குற பையன் சொல்கிறாங்க சரி ஓகே அப்போ ரெடியாக சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க மாமா சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க இல்லை சம் சுச்சுவேஷன் சரியா பண்ணி ரெடியாக நம்ம வில்லேஜுக்கு போகிறோம் சொல்கிறாங்க. அம்மா அது சொல்கிறாங்க பாரு ரெடியாக சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் வேறு வழியெல்லாம் போயிட்டு ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எப்படி வில்லேஜில் சேர்ந்த பையன் தானே பெருசாக பிரச்சனை பண்ண மாட்டாங்க ஓகேவா. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கலாம் அப்பா அம்மாவுக்கு வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி அப்படி ஒரு தாட்டில் தான் இப்போ ஜேகே ரெடி ஆகிறாங்க.
ஃபைனலாக ஜேக்கோட அப்பா அம்மா 3 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. ரொம்ப தூரம் போயிட்டுருக்கு. ஜேகே பார்க்குறாங்க, நம்ம என்ன ஃபாரின் போகிறோமா கேட்குறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேட அம்மா பார்க்குறாங்க, பாருங்க வில்லேஜ் ரொம்ப லாங்கில் இருக்குது சரியா, அவ்வளோ தூரம் ஆகும் போகிறதுக்கு சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஜேகே படத்தில் தூங்கிறாரு. ஜேகேட அப்பாவும் பார்க்குறாங்க, சின்ன வயசுல ரொம்ப வேற மாதிரி இருப்பாரு, வளர வளர எல்லாமே மாறிட்டு. ஜேகேட அப்பா பார்க்குறாங்க, இப்படி மாறிட்டானே சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. நல்லா ட்ரிங்க் பண்ணுவாங்க, நல்லா ஸ்மோக் பண்ணுவாரு. அவங்க காலேஜில் ஸ்டூடெண்ட்டே கூப்பிடுவாங்க, பேக் பை ப்ரொஃபஸர்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பேர் வச்சிருக்காரு. அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. ஆனால் ரொம்ப ஜென்டில்மேன் தான். இந்த பொண்ணு விஷயத்துல சரி, மற்றவங்க யாரும் பிலீவ் பண்ணுற அந்த மாதிரி ஹேபிட்லாம் எதுவும் கிடையாது. சரி, ஜஸ்ட் அவர் பிடிச்சது அவர் பண்ணுறதுனாலே அவருக்கு தப்பான ஒரு பேட் ஹேபிட் வந்து கிடைக்குது. எனக்கு கிளாஸ் ரூமில் எதுவும் நம்ம கேபில் இருக்கும்போது ஸ்மோக் பண்ணுவார். காலேஜுக்குள்ள இந்த மாதிரி பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க, ப்ரொஃபஸராக இருக்கவங்க பண்ணக்கூடாது சொல்லிட்டாரு. இவர் பண்ணுவார், அதனாலே அவருக்கு பேட் நேம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஜேக்கே பார்க்குறோம், ஒரு மேரேஜ் பண்ணாக்கா சரியாயிடும் அப்படின்னு நினச்சி தான் அந்த நம்பிக்கை தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேக்கே அப்போ மேலே சாஞ்சு தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க போய் ரீச் ஆகிறப்ப டைம் ஒரு 4 o'clock. இப்போ அங்கே ஒரு பசங்க வராங்க, கிளாரா வண்டியா சொல்கிறாங்க. வண்டி சொல்கிறாங்க, வா சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. இப்போ ஜேக்கே வந்து ஜேக்கோட பழப்பாங்க, எந்திரி சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே எந்திரிக்கிறாங்க. லக்கேஜ் எடுத்து வந்துட்டு பார்க்குறாங்க, ஒரு பெரிய வீடு தான், பெரிய வீடு. அப்பா இது சொல்கிறாங்க, இதான் அம்மாவோட ஃப்ரெண்டோட வீடு, வா சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. இப்போ ஜேக்கோட அம்மாவோட ஃப்ரெண்டு பார்க்குறாங்க. சரி, இந்த டைம் வந்துருக்கீங்க, ஏர்லி மார்னிங் ஆயிடுச்சு தான், நீங்கள் தூங்க சரியா, மார்னிங் பேசிக்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜேக்கோட அப்பா அம்மா ஜேக்கே வந்து ஒரே ரூமில் தான் படுக்கிறாங்க, ஒரே ரூமில் ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேக்கோட அப்பா தான் ஜேக்கே தூங்க சொல்கிறாங்க. ஜேக்கோட அப்பா கட்டில் படுத்துக்கிறாங்க. ஜேக்கோட அம்மா ஒரு மேட்ரஸ் போட்டு படுத்துக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேக்கோட அப்பா ஜேக்கே எழுப்புறாங்க. இந்த பக்கம் ஜேக்கோட அம்மா கூட குளிச்சு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேக்கே அப்பா எழுப்பாதீங்க சொல்கிறாங்க, எந்திரி அப்படி சொல்கிறாங்க. ஜேக்கே இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க இப்போ கிளம்பி போனது வந்துட்டு சாட்டர்டே ஈவினிங் தான், ஓகேவா, இன்னைக்கு மார்னிங் சண்டே. இப்போ ஜேக்கோட அப்பா தான் வாசல் கூப்பிட்றாங்க. இப்போ ஃபைனல் சார் மன்னிச்சுக்கோங்க, இவங்க ரெடி கொண்டு ஃப்ரைடே ஈவினிங் தான், ஓகேவா, இப்போ வந்து சாட்டர்டே. இப்போ தான் நம்ம ஜேக்கோட அப்பா என்ன பண்ணுறாங்க, ஜேக்கே ரெடியாக சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே ரெடியாகிறாங்க. இப்போ ஜேக்கே ஒரு ஷர்ட் போட்டுருக்காங்க. அந்த ஷர்ட்டோட பேண்ட்டு பார்த்து ஜேக்கே வேறு அம்மாவுக்கு கோவம் வருது, என்னடா ட்ரெஸ் இது சொல்கிறாங்க. ஏம்மா நடந்திருக்க சொல்கிறாங்க. ஐயோ, இந்த கிழிஞ்ச ஜீன்ஸ் சொல்கிறாங்க, இது கிழிஞ்சதில்ல மக்கள் ரிப் ஜீன்ஸ், உங்களுக்கு புரியலையா சொல்கிறாங்க. அப்போ ஜேக்கேடா பார்க்குறாங்க, பாடா சொல்கிறாங்க. அங்கே பாருங்க, இது ஃபேஷன் ஓகே சொல்கிறாங்க. அது ஃபேஷனாக என்னவோ சரியா, இதெல்லாம் போட்டு வராது சரியா, வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. நானே வந்துருக்கேன் சொல்லிட்டு ஜேக்கேடா அம்மா ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. இதே போட்டுக்கோ சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, இது போட்டுக்கோ சொல்கிறாங்க. பாருங்க, இது பிளாக் ஷர்ட் தான் ஃபேவரட் சொல்கிறாங்க. இவங்களை அவசரமாக சொல்லுவாங்க சரியா, நல்ல விஷயத்துக்கு போகிறப்ப பிளாக் ஷர்ட்லாம் போடக்கூடாது. அப்போ ஜேக்கேடா அம்மா சொல்கிறாங்க, ஜேக்கே மாதிரி பார்த்துருக்காங்க, என்னமா பேசுறீங்க சொல்கிறாங்க. நான் சொல்லிட்டு மட்டும் செய்ய அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே சரி சொல்லிட்டு அந்த ஜீன்ஸ் பேண்ட்டு அந்த பிளாக் ஷர்ட் ரெண்டுத்தையும் மாற்றிட்டு அவங்க அம்மா கொடுக்குற ட்ரெஸ் போகிறாங்க. இது பார்க்க அழகாக இருக்குது சொல்கிறாங்க. ஜேக்கே பண்ணி இதுவா சொல்கிறாங்க, இதோ ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. இதான் நல்லா இருக்குது சரியா, இப்படி போட்டுவா, இதை பார்த்தா தான் ப்ரொஃபஸர் மாதிரி தெரியுது சரியா, அதை பார்த்தா வேற மாதிரி இருக்குது. ஜேக்கோட அம்மா திட்டுறாங்க. இப்போ ஜேக்கும் அமைதியாக இருக்காங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேக்கோட அம்மா ஜேக்கோட அப்பா 3 பேரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட் ஜேக்கோட அம்மாவோட ஃப்ரெண்டு ரெடி ஆகிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட், அவங்க குட்டி பையன், அவங்க சின்ன பையன் இருக்கான். அந்த ஜேக்கோட கொஞ்சம் சின்ன பையன் தான் அவன். இப்போ ஃபைனலாக அவங்க எல்லாருமே போகிறாங்க. அந்த ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா அது ஒரு பிக்கஸ்ட் ஹோம் தான். அந்த வீட்டை பார்த்துக்க நிறைய ஆடு மாடு அப்புறம் டிராக்டர் நிறைய வச்சுருக்காங்க, அந்த வண்டிலாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஜேக்கே பார்க்குறாங்க, வில்லேஜ்லேயே கொஞ்சம் ஒரு பிக்கஸ்ட் ஒரு ஹோமாக இருக்குது. இப்போ நம்ம நிறைய பேர் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேக்கே பார்க்குறாங்க, இது சொல்கிறாங்க, இதான் கரன்ஸ் பார்க்க வந்து வீடு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கே பார்க்குறாங்க, சரி சொல்லிட்டு அவங்களே வந்துருக்காங்க. இப்போ அவங்க ஒருத்தவங்க விருப்பம் பண்ணுறாங்க, வாங்க சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ எல்லாம் உள்ள வராங்க, வாங்க சொல்லி உட்கார வைக்கிறாங்க. அது வீடு ரொம்ப அழகாக ரொம்ப பாரம்பரியமாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஜேக்கே பார்க்குறாங்க, பரவாயில்ல வீடு நல்லா இருக்குது. ஜேக்கே பார்க்குறாங்க, வில்லேஜில் இப்போ ஒரு வீடு ஆசிட்டு ஃபுல் டேக்கர் ஷைனிங்காக இருக்குது. உடன் ஹவுஸ் தான், நல்லா ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜேக்கே உட்காந்துருக்காங்க. என்ன பார்க்குறாங்க, இவர் தான் மாப்பிள்ளையா கேட்குறாங்க. இப்போ தான் ஆமாம்மா சொல்கிறாங்க. போகிறவங்க ஜேக்கே சிரிச்சிட்டே போயிட்டு இருக்காங்க. வந்துட்டு நிறைய போயிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்கப்பா. போகும்போது ஜேக்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஜேக்கே ஒரு மாதிரி ஆப்பிள் இருக்குது, எதுக்கு மேலே பார்த்து சொல்லிக்கிறாங்க, ஒரு மாதிரி பார்த்து போகிறாங்க சொல்கிறாங்க. நீ மாப்பிள்ளை தான் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறது மாப்பிள்ளையா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கோட அம்மா சொல்கிறாங்க. சரி, ஜேக்கே உட்காந்துருக்காங்க. அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இப்போ அவருக்கு லைட்டாக ஸ்மோக் பண்ண போல இருக்குது ஒரு மாதிரி. எனக்கு நேற்று அவங்க அப்பா அம்மா நேற்று நைட் வந்து ஜேக்கே ஸ்மோக் பண்ணிக்க மாட்டார். அடுத்து சொல்லிட்டு ஒரு மாதிரி பேர் ஒரு 10 பேர் குடிப்பார், குடிச்சா தூக்கம் வரும். செகண்ட் ஸ்மோக் கம்பல்சரி பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்கு பண்ண ஒரு மாதிரி இருக்குது, பண்ணி ஆகும் சொல்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஜேக்கே பார்க்குறேம்மா சொல்லி சொல்கிறாங்க. வெளிப்பட்ட சொல்கிறாங்க, எங்கடா போகிற சொல்கிறாங்க. அம்மா ரெஸ்ட் ரூம் போட சொல்கிறாங்க. இப்போ தான் நாங்கள் வந்தோம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா சொல்கிறாங்க. ஜேக்கே அப்போ பார்க்குறாங்க. சரிமா போயிட்டு வரும் சரி, இதுக்கெல்லாமா நம்ம ஸ்டாப் பண்ணுறது சொல்கிறாங்க. போப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே வில்லேஜ் வராங்க. இப்போ ஒரு பர்சன் கேட்குறாங்க, சார் என்ன வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன வேணும்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்று வேணும் சொல்லி ஜேக்கே தான் அது வீடு ரொம்ப பெரிய வீடு தான். இப்போ அந்த வீட்டோட பேக் சைட் பார்க்க போகிறாங்க. போயிட்டு அந்த ஸ்மோக் அவர் வச்சுட்டு பாருங்க, பேக்கெட்டில் எடுக்கிறாங்க, எடுத்துட்டு அப்படியே ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நல்லா ஸ்மோக்கோட புகை எடுத்து விடுறாங்க. அங்கே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் ஒரு பர்சன் ரெடி எடுத்துருப்பாங்க. பார்த்தா அவங்க அந்த ஸ்மோக் வந்து அந்த ஸ்மெல் வருது.
அவருக்கு மாதிரி அப்படி காஃப் பண்ணுறாங்க. இவங்க காஃப் பண்ணி பார்க்க அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டக்கா அவர் வந்து வெட்டி பார்க்குறாங்க. பார்த்தா இங்கே ஒரு பர்சன் இப்படினாக்கா காஃப் பண்ணுறாங்க. இப்படினாக்கா அவங்களுக்கு பேக் சைடு தான் இவர் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. வந்துட்டு அம்மா சொல்லிட்டாங்க. ஒரு பர்சன் பார்க்குறேன். என்ன பார்த்துட்டு யாரும் அங்கே ஸ்மோக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் நான் யாரும் இல்லை பண்ண மாட்டாங்க நம்ம ஊரில் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறேங்க அதான் சொல்லி பார்க்குறேங்க இருப்பா நான் போய் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கம்மா நீங்கள் ஜிம்முக்கு கலா மேக்கப் பண்ணிவிடுங்க சொல்லிட்டாங்க. ஓகே அத்தை போங்க சொல்லிட்டுருக்காங்க. இவங்க யாருக்கா நம்ம ஜிம்முடைய ஃபேமிலி ஜிம்முடைய அத்தை பொண்ணுங்க ஜிம்முக்கு மேக்கப் பண்ணி விடுறாங்க. அவங்க மேரேஜ் செட்டில் ஆகிட்டாங்க. ஏன்னா பெரிய பொண்ணுங்க தான் நம்ம ஜிம்மில் விடுவோம். ஏன்னா பெரிய பொண்ணுங்க அக்கா மாதிரி ஜிம்முக்கு இப்போ அவங்களும் மேக்கப் பண்ணிருக்காங்க. ஜிம்மு காட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க அச்சோ அக்கா வேண்டாக்கா சொல்கிறாங்க. அதை காட்டுப்பா சரி ஜிம்முக்கு தான் அவங்க மேக்கப் போட்டுருக்காங்க. யாருக்கா ஸ்மோக் பண்ணுறது ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அது ஐ திங்க் அங்கே சிட்டியில் இருந்தவங்களா இருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படி அவங்க சிட்டி பசங்க அப்படி தான் இருப்பாங்க சொல்கிறாங்க. அச்சோ எனக்கு ஸ்மோக்கிங்கே பிடிக்காது. ஸ்மோக்கிங் இந்த ட்ரிங்கிங்லாம் பிடிக்க சொல்ல என்ன பண்ணுறது விட சில பசங்களுக்கு பிடிக்காது. அந்த சிட்டியில் பசங்க அப்படி தான் போய் இருப்பாங்க சொல்லி எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. சில பேர் இருப்பாங்க சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியா சொல்கிறாங்க. சரி சரி ஜிம்முக்கு வந்து ஸ்மெல் அந்த இது வந்து இதாக இருக்குது. விண்டோஸ் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஒரு பொண்ணு போயிட்டு விண்டோஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஜேகே இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு போய் இங்கே இருக்கிறவங்க இந்த ரூமா சொல்லி பார்க்குறாங்க. அப்படியே ஒரு ஃபீல் ஆகுது ரூமா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே டக்குனு ஸ்மோக் பண்ணி தூக்கி போகிறாங்க. தூக்கி போட்டு அப்படி வந்துடுறாரு. அந்த பக்கம் இறந்து பார்த்து வச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டு அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கட அம்மா ஜிம்மில் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பேசிட்டு இருக்காங்க. பாருங்க எங்கள் பையன் வந்து +2 முடிச்சிருக்கான் சரியா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. +2 முடிச்சு 6 months ஆகிடுச்சே சொல்கிறாங்க. சரி நான் எனக்கு காலேஜ் ஜாயின் பண்ணல. எனக்கு காலேஜ் ஜாயின் பண்ணி தான் நினச்சிருந்தோம். அதுக்குள்ள அவங்க கிராண்ட் மக்கள் கொஞ்சம் ஹெல்த் முடியாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு காலேஜ் போய் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கிராண்ட் மக்கள் வந்து ஹெல்த் முடியல நான் விட்டு போக மாட்டேன் சொல்லிட்டு இங்கே இருக்கிறேன். அவங்க கிராண்ட் மக்கள் ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்க கிராண்ட் மக்கள் ரொம்ப ஹெல்த் சீரியஸாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க லாஸ்ட் விஷயம் இதுதான் எனக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் அவங்க கேஜர் ஆகிட்டு இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாலும் அவருக்காக சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க லாஸ்ட் விஷயம் வந்து அவங்க கிராண்ட் சரி எங்கள் ஃபேமிலியில் இருக்க எங்கள் பையனும் ஒரே பையன் தான். மற்ற எல்லாமே ஃபேமிலி பொண்ணுங்க தான். ஜிம் மட்டும் தான் பையன். அதனால் அவருக்கு மேட்ச் பண்ணி பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. இல்லாத ஒரு சின்ன விஷயத்தை மேட்ச் பண்ண மாட்டோம். அது மேட்ச் பண்ணிக்கணும் ஆசைப்படுறாங்க. செகண்ட் எங்கள் ஜிம்முக்கு படிக்க வர ஆசை இருக்குது. நீங்கள் வந்துட்டு வசதி கூட்டு படிக்க வைக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க நம்ம பார்க்குறேன் என்ன சொல்கிறீங்க இன்னும் எப்படி கேட்டுட்டீங்க. என் பையன் ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. அப்படியே அவன் என் பையன் ஒரு ப்ரொஃபஸர் சரியா அவனுக்கு மேட்ச் படிச்சுங்க நல்லா பார்த்துக்குவான் நல்லா படிக்க வைப்பான் சொல்கிறாங்க. பரவாயில்லையே அப்போ மாப்பிள்ளை வந்து ப்ரொஃபஸராக சொல்லிலாம் கேட்குறாங்க. பரவாயில்லையே அப்போ வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் போட்டு படிக்க வச்சுருங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்க அமைதி இருக்காங்க சொல்கிறாங்க. ஜெயிக்கட அப்போ தான் சரின்னு சொல்கிறாங்க. ஜெயிக்கவா கண்டிப்பாக சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஏன் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஜிம்முக்கு ஏற்ற மாப்பிள்ளை தான். ஜிம்முக்கு அழகுல அறிவு பொருத்தமாக இருப்பாரு சொல்கிறாங்க. அப்படி அவங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க. ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. எப்படி இருப்பாங்க ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கி வந்து பேசவே கிடையாது எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க இப்போ ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கோட அம்மாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்க கிட்ட ஜெக்கோட அம்மா சொல்கிறாங்க எப்போ வருவாங்க பையன் எப்போ குடும்பம் கூட்டிட்டு வருவாங்க சொல்கிறாங்க. நீ பார்த்துட்டு ஆச்சு ஃபோட்டோவில் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இல்லடி எனக்கு நேரில் பார்க்கணும் போல இருக்குது சொல்கிறாங்க. ஃபோட்டோவில் பார்த்து நேரில் அழகாக இருப்பான் நீ வேணா பாரு நீ பார்த்துட்டு அசலாக போகிறா சொல்கிறாங்க. சரி எப்படி சொல்லிட்டு ஜெயிக்கட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க தான் ஜெயிக்கட அம்மாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்க தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பையனை வர சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் அம்மா போய் கூட்டிட்டு வராங்க. ஜிம்மில் அம்மா ஜிம்மை கூட்டிட்டு வந்துருக்காங்க. அந்த பக்கம் ஜெக்கி அப்படி மொபைல் எடுத்து ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நெட்ஒர்க்கே இல்லை சும்மா மொபைல் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜெக்கட அப்பா தான் மொபைல் கீழே வையே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கட ஜெக்கி பார்த்துங்க அப்பா சொல்கிறாங்க மொபைல் கீழே வச்சுட்டு அங்கே பாரு பையன் வர சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் அப்படி கஷ்டம் பார்க்குறாங்க. ஆமாம் என்ன அப்படி அழகாக இருப்பாங்க ஒரு மாதிரி அவங்க வேலை யோசிக்கிறாங்க. ஏன்னா உலக அழகான கூட்டிட்டு வந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜெக்கி ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படி ட்ரென் பண்ணி பார்க்குறாங்க. அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. செம் டைம் வந்து இவங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கு வில்லேஜ் தானே எப்படி வேலை இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவர் வேற மாதிரி தாட்டில் தான் அப்படி டெலிஃப் பண்ணி பார்க்குறாங்க. அவர் பார்த்தவர் தான் அப்படி பார்த்துட்டே இருக்காரு. இப்போ மற்றவங்களாம் கூட பார்த்துட்டே இருக்காங்க. கேஷுவலாக ஜெக்கட அப்பா பார்க்குறாங்க. அவங்க பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஜெக்கட அப்பா பார்க்குறாங்க ரொம்ப பிடிச்சிருக்குமா உன் செலக்ஷன் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கட அப்பா நம்ம பேசிட்டு இருக்காங்க. ஃபோட்டோவில் பார்த்து நேரில் அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம்மா அப்போ நேரில் அது ஃபோட்டோவில் வந்து கொஞ்சம் ஹேர் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. இதை கொஞ்சம் லாங்காகவே இருக்குல்ல ஆமாம் சொல்கிறாங்க. நல்லா இருக்குது அப்படி ஜெக்கட அப்பா பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்காமா அப்படி சொல்லிட்டு ஜெக்கட அம்மா சொல்லிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜெக்கட அம்மாவோட ஃப்ரெண்டு பார்க்குறாங்க. ஜெக்கேக்கு பிடிச்சிருக்கான்னு கேள்வி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கேட் அம்மா தான் ஜெக்கே சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஜெக்கேட் வச்சுக்கிறவங்க ஆம்பளை பார்க்குறாங்க. அங்கே எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன மாப்பிள்ளை எப்படி பார்க்குறாரு விட்ட சாஃப்ட்வேர் போல சொல்ல பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு பிரெட்டியா அப்படி ஜிம்ல எனக்கு ஜெக்கே பார்க்கவே ஹெட்டை டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் தான் பார்த்துக்கோ மாப்பிள்ளையா சொல்கிறாங்க. ஃபோட்டோவில் பார்த்து மட்டும் போதுமா என்ன நேரில் பார்க்க வேணவா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது நீங்களாம் பார்த்துட்டீங்களா சொல்கிறாங்க. ஐயோ அப்பலாம் சொல்லக்கூடாதுப்பா அந்த வேலைக்கே இடம் இல்லை சரியா நீ பார்த்து உனக்கு பிடிச்சா மட்டும்தான் மேரேஜ் நடக்கும் ஓகேவா நீ பாருப்பா அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் பேச லிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி அப்படி ஜெயிக்க பார்க்குறாங்க. ஜெயிக்க பார்த்துக்க அவ்வளோ அழகாக அந்த ட்ரெஸ்ஸில் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக அந்த அவருக்கு மேலே கொஞ்சம் லாங் ஹேர் பேக் கொஞ்சம் லாங் ஹேர் அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. இப்போ ஜிம்மு ஜெயிக்க பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஃபோட்டோவில் பார்க்கவே பிடிச்சிட்டு இருக்கும். நேரில் பார்க்குறப்ப ஏன்னா இப்போ ஜிம்முக்கு ஃபோட்டோவில் பார்த்தப்போ ஒரு மாதிரி நினச்சிருப்பாரு. ஃபோட்டோவில் வேறு மாதிரி இருப்பாங்க நேரில் வேறு மாதிரி தானே இருப்பாங்க எல்லாருமே.
இப்போ ஜெமின் பார்க்குறாங்க ஃபோட்டோவில் பார்த்தோம் நேர் இவருமே ரொம்ப அழகாக இருக்காரு. அவருக்கு தான் அழகாக குறைஞ்சவரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் ஜெகே பார்க்குறாங்க அவ்வளோ அழகாக இருக்காரு. இந்த டக்குனு கையடிக்கிற ஹெட்டை ரவுண்ட் பிடிக்கிறாங்க. பிடிச்சிருக்கா ஜெகே ஜிம்முடைய அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க கேட்குறாங்க. அவங்க அவங்க கசின் சிஸ்டர். இப்போ ஜிம் பார்க்குறாங்க பிடிச்சிருக்கு காசு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கு காசு சொல்லுங்க ஆக்சுவலி எங்கள் தம்பிக்கு பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லி பொண்ணு சொல்லிடுறா. இப்போலாம் பார்க்குறாங்க அப்படியே சார் ஜிம் தான் ஓடிட்டாங்க. ரிட்டர்ன் பட்டு ஓடி போயிட்டாங்க. இப்போ ஜெக்கடாமல் பார்க்குறாங்க அடிச்சு வெக்கப்பட்டு ஓடி போயிட்டான். நான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கடாமல் பார்க்குறாங்க இங்கே பாருங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லி எனக்கு உங்கள் பையன் ரொம்பவும் பிடிச்சிருக்குங்க சரியா ஃபோட்டோவில் பிடிச்சிருந்தா தான் நேரில் வந்தோம். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு கூட பிடிச்சா பார்த்தாதுங்க அவங்க பையனுக்கு பிடிக்கும் இல்லையா வாழ போடுறவங்க தானே நீங்கள் கேளுங்க. எனக்கு எங்கள் ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு எங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க நேர்லையும் பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டு போயிட்டாங்க சரியா. இப்போ நீங்கள் தான் சொல்லணும் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கடா அம்மா தான் ஜேகே அப்படி சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் ஜேகே அவர் ஜிம் போனதுக்கப்புறம் கூட அந்த டேரக்ஷனே பார்த்துருக்காரு. இப்போ ஜெக்கடா அம்மா பார்க்குறாங்க பாட்டை பிடிச்சிருக்கா பிடிக்கலையாடா ஐயோ கடவுளை பிடிக்கலன்னு சொல்லிடுவானோ ஜெக்கடா அம்மா பார்க்குறாங்க. ஆனால் இவங்க இந்த மாதிரி பையனை பிடிக்கான்னு சொன்னாக்கா அப்புறம் இவங்களுக்கு வேறு எங்கே இந்த மாதிரி பையன் கிடைப்பாங்க. அது ஜெக்கடா அம்மா பார்க்குறாங்க. உலகத்தில் இந்த மாதிரி பசங்களாம் ஒரு சில பேர் தானே இருப்பாங்க. அதுவும் எனக்கு நான் பார்த்தா இப்போ இந்த பையன் மட்டும் தான் இவ்வளோ அழகாக இருக்கான். அப்போ ஜெக்கடா அம்மா சொல்கிறாங்க. இப்போ நினச்சிட்டு ஜெக்கிட்ட கேட்குறாங்க ஜெக்கி இங்கே பாரு ஜெக்கி இதுக்கப்புறம் யாரும் பார்க்க முடியுமா எனக்கு இப்போ இந்த பையன் ரொம்ப பிடிச்சி இவங்க தான் எனக்கு சரியாக வரணும் சரியா. நீ மட்டும் ஒரு கேன்சர் ரிஜெக்ட் பண்ணு வச்சுக்கேன் அவ்வளோதான் பார்த்துக்கொண்டு எனக்கு பையனை வேணும் கூட சொல்லிட்டு ஜெக்கி அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் அம்மா சொல்கிறாங்க என்ன கேட்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க எனக்கு பிடிச்சிருக்கு மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. நீ நிஜமாக சொல்கிறியா கேட்குறாங்க. நிஜமாக சொல்கிறேன் பிடிச்சிருக்கு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவங்க டக்குனு ஜெக்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு சின்ன வயசு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு பண்ணிட்டு மாட்டாங்க ஜெக்கி அலோ பண்ணிட மாட்டாரு. இப்போ ஜெக்கி ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. தேங்க்யூடா சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறேன் என்னென்னு சொல்லிட்டு என் பையனுக்கு பிடிச்சிருக்கா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாயிட்டாங்க. என்ன பார்க்குறேங்க அதே எங்கள் ஜிம்மு பிடிக்காம போயிருமா இருக்காது சொல்லிட்டு அவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க இவங்களாம் வந்துட்டு ப்ரைஸ் பண்ணது தப்பே இல்லை எனக்கு அவன் அந்தளவுக்கு ஒருத்தா இருக்கானே ஜெக்கி பார்க்குறேன். இப்போ ஒரு அழகான பையன் நான் சொல்லிட்டு ஜெக்கி தான் அவர் ஸ்டன் ஆகிட்டார். ஜிம்மு பார்த்தது வந்து என்ன அழகாக இருக்கும் ஜெக்கி தான் வந்துட்டு நினைச்சிட்டு ரிமைண்ட் பார்க்குறாங்க அவர் ரிப்பீட் பண்ண சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜெக்கிலாம் ஜிம்மு அம்மா தான் கிட்டே வராங்க. இங்கே பார்த்து எனக்கு சில எனக்கு வந்துட்டு சில விஷயங்கள் கேட்கணும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் தனியாக வரையா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கட அம்மா கூட்டிட்டு போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கியும் ஜிம்மில் அம்மா தனியாக போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ உனக்கு இந்த ட்ரிங்கிங் இந்த மாதிரி பேட் அப்படின்னு இருக்கா கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி ஒரு மாதிரி இருக்குது. அது ஏன் அப்படி சொல்கிறீங்களா என் பையனுக்கு அதை பிடிக்காது சரியா நம்ம பசங்களும் மேரேஜ் பண்ணி கொடுக்க மாட்டோம் அதுக்கு தான் கேட்குறேன். எனக்கு ஒருத்தவங்க அழகாக இருக்கிறது பிடிக்கிறது வேறு அந்த நம்ம லைஃப்பில் வாழ போகிற ஒரு பசங்களுக்கு இந்த மாதிரி ஹாபிட்டாக இருக்குது தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால தான் கேட்குறேன். உனக்கு அந்த மாதிரி ஹாபிட்டாக இருக்குன்னு சிட்டியில் வாழ்ந்த பையன் வர சொல்லிட்டாங்க. ப்ரொஃபஸராக இருக்குது கண்டிப்பாக பண்ண மாட்டேன்னு தெரியும் இருந்தாலும் கூட நான் கேட்டுக்கிறேன் ஓகேவா. எனக்கு காலேஜ் ஒரு மாதிரி இருப்பாங்க வீட்டில் ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா அதுக்கு நான் கேட்குறேன். நீ சொல்லுப்பா உனக்கு அந்த மாதிரி பேட் ஹாப்பிட்டாக இருக்கா சொல்லி ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. இப்போ ஜேகேக்கு ஜிம்மு பிடிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி எப்படி சொல்ல முடியும் ஜேகே பார்க்குறாங்க அந்த மாதிரி பேட் ஹாப்பியாக எனக்கு இல்லை சொல்கிறாங்க. நிஜமா அப்போ எனக்கு இப்போ நான் கொண்டு வச்சு பயந்து போயிட்டேன். எல்லாரும் சொன்னாங்க சரி இந்த பையனை பார்க்குறீங்களே இந்த மாதிரி பசங்களாம் பேட் ஹாப்பியாக சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டாங்க சரியா. எனக்கு ஜிம்முக்கு பிடிச்சிருச்சு ஃபோட்டோவை பார்த்துட்டேன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ என் குழந்தை பிடிச்சிருக்கப்போ உங்களுக்கு பேட் ஹாப்பின்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. இல்லாட்டி அதெல்லாம் எதில் சொல்கிறாங்க அது போதுப்பா. இப்போது யாருன்னு தெரியல இங்கே வந்தவங்க யாரும் ட்ரிங்க் பண்ணிடுவாங்க எதுவும் ஸ்மோக் பண்ணாங்க நினைக்கிறேன். உங்கள் டிரைவராக இருக்கவங்களும் சொல்கிறாங்க ஜெக்கி அதே சொல்கிறாங்க. உங்கள் டிரைவராக என்னன்னு தெரியல யாரும் ஸ்மோக் பண்ணியிருக்காங்க வெளில அது கூட ஜிம்மு கொஞ்சம் ஸ்மோக்கிங் சொல்ல ஒத்துக்காது அவரே காஃப் பண்ணா அதுதான் கேட்டேன் சரியா எனக்கு அது மாதிரிலாம் பிடிக்காது எங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி இல்லாட்டி அதெல்லாம் இல்லை சொல்கிறாங்க. ஓகேப்பா அது போதும் ஓகேவா சரி இல்லை வசப்பட்டு உட்கார வச்சுட்டாங்க. இப்போ ஓகே மேரேஜ் ஓகே பண்ணாமல் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் கிராண்ட் மா வீட்டில் படுத்துருக்காங்க கூப்பிடுறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா கிட்ட போகிறாங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு ஜிம்முக்கு மேட்ச் பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களும் பயப்படுறாங்க ஒரு வயிற்று கூட செக் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு அவர் சொல்கிறாரு ரொம்ப கஷ்டம் தான் ரொம்ப வந்துட்டு வீடு இருக்கிறது பெரிய விஷயமா இருக்குது அவங்க லாஸ்ட் சீக்கிரம் இவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நிறைவேற்றி வச்சுருங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்மில் வந்து பார்க்குறாங்க சரி சொல்லிட்டு நம்ம அலைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தோம் இப்போ தான் அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சொல்லிட்டு ஜெக்கி நம்ம போய் ஜிம்மில் நம்ம கேட்குறாங்க எங்கள் தப்பாடுறதுக்கு மேரேஜ் நாளைக்கு வச்சுடாமா சொல்கிறாங்க. நாளைக்கே வா சொல்லிட்டாங்க ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் யாருமே சொல்லவே சொல்லிட்டாங்க இந்த நல்லா பொறுமையாக சொல்லிக்கலாம் எனக்கு இப்போ சுச்சுவேஷன் சொல்லிட்டாங்க இவங்களுக்கு அதான் நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் மேட்ச் பண்ணுறோம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அவ்வளோதானே பண்ணிடலாம் சொல்லிட்டு ஜெக்கி அம்மா பண்ணுறாங்க. அப்போ பண்ணலாம் சொல்லிட்டு அன்னைக்கே வந்து ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு நைட்டுக்குள்ளே அந்த ஊரே சேர்ந்து ஒரு மேரேஜ் ஒர்க் பார்க்குது எனக்கு ஜெக்கி ஜிம்மில் ஃபேமிலி ஜஸ்ட் ஃபேமிலி செகண்ட் வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒரு கைண்ட் ஹார்ட்டட் ஃபேமிலி தான் அவங்களுக்கு அதனால எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த சரி எல்லாருமே எடுத்து போட்டு பண்ணுறாங்க மேரேஜ் ஒர்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காலத்தில் சொல்லிட்டு எல்லாமே ஒரே நாளில் முடியுது. ஜிம்முக்குலாம் இப்போ நிறைய ஃபங்க்ஷன் ஒரே நாளில் வச்சு செஞ்சிடுறாங்க. நலங்கு வைக்கிறது ஜேகே பிடிச்சி ஒரு பக்கம் எல்லாமே பண்ணுறாங்க. ஜேகே அம்மா கொண்டு இருக்காங்க இல்லையா அவங்க ஜேகேக்கு நலங்கெல்லாம் வச்சு நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னடா பண்ணுறீங்க மாதிரி இருக்குது. ஆனால் அவருக்கு தாட்டு ஃபுல்லாக ஜிம் மேலே இருக்குது. ஜிம்மிட்டு பேசணும் தனியாக பார்க்கணும் ஆசை அவருக்கு வந்துட்டு சரி ஓகே ஜஸ்ட் நீ பண்டே எடுத்துனேன் நாளைக்கு மேரேஜ் ஆகிடுன்னு சொல்லிட்டு ஜேகே அப்படின்னாக்கா இது பக்கம் என்னக்கா இப்போ பயம் வர வருது நம்மளுக்கு இப்படி பேட் ஹாபிட் நம்மளால் ஸ்மோக் பண்ணாமல் இருக்க முடியாது ஜிம் பண்ணாமல் இருக்க முடியாது. இப்போனாக்கா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வேறு இருக்குது மேரேஜில் சொல்லி ஜேகேவும் சரி ஓகே நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம் அவன்கிட்ட சொல்லி புரிய வச்சுலாம் சொல்லி ஜேகே நினைக்கிறாங்க. இப்போ
நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜேகே இப்போ ஜிம்முக்கு கிராண்ட் வெட்டிங் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஜிம்மில் இருக்காங்க, ஜேகே ஜிம்லேயே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபாதர் கேட்குறாங்க, ஏப்பா ஜான் சொல்லிட்டாங்க நீ பார் ஜிம்ல திரும்ப சேர்த்துக்கலாம் சம்மன் கேட்குறாங்க. இப்போ ஜேகே தான் ஆணும் ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்கலாம் பார்க்குறாங்க, ஏப்பா ஜேகே ஒன்றுதான்ப்பா கேட்குறாங்க, ஒய்ஃப் தான் சரியா மேட்ச் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கோ சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே ரொம்ப சிரிக்கிறாங்க, டே பாத மானத்தை வாங்காத சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு சம்மதம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்கிட்ட கேட்குறாங்க, பால் ஜிம்னாகி நீ ஜான் ஜிம்க்கு திரும்பி சொல்லிக்கலாம் சம்மதம் கேட்குறாங்க. சம்மதம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, ஐயோ ஜேகே என்ன அவர் பயங்கர ஃப்ளாட் ஆகிட்டா, ரெண்டு பக்கம் வாய்ஸ் ஒரு பக்கம் அழகு ஒரு பக்கம் ரெண்டுமே கலந்துருக்கு. அவருக்கு இந்த மாதிரி அவர் யோசிச்சா இது வரைக்கும் இவன் அவருக்கு சிங்கிளாக இருக்கவும் பிடிச்சிருக்கும், சிங்கிள் லைஃபை போன் நினச்சிருப்பாரு. ஆனால் ஜிம் பார்த்துருக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஃபீல் தான். இப்போ நம்ம ஜேகே ஜிம்முக்கு ரிங்க எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்காக பயமாக இருக்குது. ஜேகே பொறுப்புன்னு பார்க்குறாங்க. இப்போ ஜேகே ஒரு ஸ்டெப் முன்னாடி வராங்க, முன்னாடி ஜிம்மு லிஃப்ட் கிட்ட போகிறாங்க. ஜிம்முக்கு லைட்டாக பயம் வர வந்துச்சு. இப்போ ஜேகே ரொம்ப சாஃப்ட் ஐஸை க்ளோஸ் பண்ணி விட பேப்பர் தான் அப்படிதான் இது பண்ணல, எல்லாரும் கிஸ் பண்ண ஆசை தான். ஆனால் இது வில்லேஜே நிறைய பேர் இருக்காங்க சொல்லிட்டு எம்பாசிடர் சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு பெக்கோடு கொடுத்துட்டு அப்புறம் கிஸ் தள்ளி வந்துடுறாங்க. இப்போ மேலே ஓவர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகோட ஜிம்ல கிராண்ட்மா தான் ரொம்ப ஹாப்பியாக ப்ளஸ் பண்ணுறாங்க. நல்லா இருப்பேன், எனக்கு அது போதுங்க பாருப்பா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க, இப்போ எனக்கு வேற குழந்தை ரொம்ப ரொம்ப நல்ல சரியா, அவனுக்கு உலகமே தெரியாது, அப்பா அம்மா தான் உலகம் வாழ்ந்தவங்க சரியா, பத்திரமா பார்த்துக்கோ சொல்லிட்டு ஜேகோட ஜிம்ல கிராண்ட்மா சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்துக்கிறாங்க சொல்கிறாங்க. எனக்கு அது போதும், இதுக்கப்புறம் எனக்கு என்னாலும் கவலையில சரியா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் படிக்க வச்சுரு என்ன சொல்கிறாங்க. சரி படிக்க வைக்கிறேன் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறீங்க ரெண்டா நீங்கள் ஹாப்பியாக சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தங்கும், உனக்கு ஏதோ ஒரு ராஜகுமாரன்டா அவன் சொல்லிட்டு ஜேகே ஜிம்மில் நண்பர் சொல்கிறாங்க. ஜிம் பார்த்தீங்க அப்படியே ஆமாண்டா நான் சொல்லுறது சின்ன வயசில் உனக்கு ராஜகுமாரன் வருவான், உனக்கு தூக்கிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் பார்த்தியா என்ன இந்த ராஜகுமாரன் காரில் வந்திருக்கா அவ்வளோதான் வித்தியாசம் சொல்லி ஜேகே ஜிம்மில் கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஜிம் சிரிக்கிறாங்க. நீங்கள் ஹாப்பியாக நீங்கள் ஹாப்பியாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது போதும், நான் சந்தோஷமாக கிராண்டோட போய் சேர்ந்துருவோம் சொல்லிட்டு ஜிம்மில் கிராண்ட்மா சொல்கிறாங்க. சொல்லக்கூடாது ஜிம்மி சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் ரொம்ப அழகாக ஒரு லைஃப் வாழ்ந்துட்டேன்னா இதுக்கப்புறம் எதுக்கு சரியா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க வேணாம், எனக்கு எல்லா கடமை முடிஞ்சிச்சு, என் கிராண்ட்ஸனே ஒரு பர்சனுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்தாச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு இது போதுமே சரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எதுவும் ஆகாது சரியா ஜிம்மில் சொல்லிட்டு இருக்காங்க. சரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இப்போ மேலே முடிஞ்சிச்சு. எதுக்கு நைட்டு ஜேகே ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. சரி இங்கே பாருங்க சொல்கிறாங்க. எங்கள் வீட்டோட மறுபடி நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட் எங்கள் வீட்டில் வைப்போம் சொல்கிறாங்க. அப்படியா ஜேகே நம்ம கேட்குறாங்க. ஆமாம் நாங்கள் அப்படி தான் வைப்போம் எங்கள் வீட்டில், ஆனால் நீங்கள் எதுவும் தப்பாக்க மாட்டீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே நம்ம எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சரியா, நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மில் வீட்லேயே ஜிம்முக்கு ஜேகேக்கு வெட்டிங் நைட் அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. நமக்கு ஜிம் பார்த்தா ரொம்ப அழகாக ஃப்ரெஷ்ஷாக டேட்டு அப்படி ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு ரூமில் பார்த்தா நம்ம ஜேகே பார்த்தா ரூமில் ரெடி இருக்காங்க. இப்போ ரெண்டு பேருக்கு ஒரு ரூமில் விட்டுறாங்க. இப்போ அந்த ஜிம்மில் எனக்கு அப்படியே அந்த விண்டோஸ்குள்ளே போயிட்டு இருக்காரு, அவருக்கு என்ன பேசவும் தெரியல. இந்த நம்ம ஜேகே வந்துட்டு அப்படியே ரூம் போகிற இப்போ தான் அவர் ரூம் கிளாச் ஆகுறாங்க. அந்த ரூம் போகிற லாக் பண்ணிட்டு கிளாச் ஆகுறாங்க. டேரெக்டாக ஜிம் பக்கத்தில் வராங்க. ஜிம் பக்கத்தில் வந்துட்டு ஜிம்மில் அப்படியே ஆல்மோஸ்ட் கிட்ட போகிற அப்பெல்லாம் தோணுது இருந்தாலும் தப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு கொத்தாடு எனக்கு விழுந்து போயினாச்சு தப்பாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு ஜிம்மில் ஹிப் கிட்ட வந்து கை வைக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் ஹப்பை யோசிப்பாரு, அப்படி ஹிப் கிட்ட லைட்டாக கை வைக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்படி டர்ன் பண்ணுறாங்க ஜேகே கிட்ட. அப்புறம் ஜேகே ஜிம் ரெண்டு பேர் பார்க்குறாங்க. ஒருத்தர் ஐ கான்டாக்ட் வந்து முழுகி போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே ஜிம்மில் எதை பார்த்துருக்காங்க, அது சின்ன காற்று, அந்த வில்லேஜ் ஹவுஸு அது ரெண்டு சோப்பாக வந்துருக்கும், ரொம்ப குழுக்குழுன்னு இருக்குது. அங்கே வந்து இப்படினாக்கா சின்ன சின்ன பேர்ட்ஸ் தண்ணா நைட்டில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த அட்மாஸ்பியர் அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தா ஏஞ்சல் மாதிரி நம்ம ஜிம்மி நின்றுருக்காரு. இப்போ நம்ம ஜேகே ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ஜேகே பார்த்துருக்காங்க. இப்போ ஜேகே அவ்வளோ ஹேண்ட் எடுத்து ஜிம்முடைய அந்த கொஞ்சம் லாங் ஹேர் இருக்கும், அந்த லாங் ஹேர் அழகாக இருக்கு. அவர் யூஸ் பக்கத்தில் அழகாக ஒதுக்கி விடுறாங்க. பக்கம் அவ்வளோ அழகாக இருக்கார் ஜேகே. இப்படி ஒரு ஹேண்ட் அல்ல ஜிம்முடைய அந்த ஜிம்மு ஹேட்டை டவுன் பண்ணுறாங்க. இப்போ இவர் ஒரு ஹேண்டை கொடுத்து அப்படியே அப்படியே லிஃப்ட் பண்ணுறாங்க. ஹேட்டை லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. உங்கள் பேரே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மேரேஜ் ஆகிட்டு உங்கள் ஒய்ஃப் ஆகிட்டு இப்போ நேம் கேட்குறீங்க சொல்கிறாங்க. எனக்கு உங்கள்கிட்ட கேட்கணும் ஓகேவா, உங்கள் நேம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜான் ஜிமின் அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறீங்க என்ன சொல்கிறாங்க. ஜான் ஜிமின் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகேக்கு அந்த வேர்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பேர் அவர் அப்படி சொல்லும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஜேகே பார்க்குறாங்க. ஸோ ஜிம் இல்லையா ஜேகே கேட்குறாங்க. அது மார்னிங் வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க. இப்போது ஜான் ஜிமின் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வில்லேஜ் பையன் எப்படி இருப்பான்னு சொல்லி நினைச்சிருப்பாரு, ஆனால் ஜிமின் வேறு மாதிரி. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்த்துட்டு இந்த மேரேஜ் சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் ஓகே தான், என்ன சடனாக வந்துட்டு கிராண்ட்மாக்கு முடிவுகளுக்கு டக்குனு மேரேஜ் பண்ணிவிட்டாங்கன்னு பயந்தோம். எந்த மாதிரி பர்சன் வருவாங்க லைஃப்பில் சடனாக மேரேஜ் அரேஞ்ச் பண்ண போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்தது. நல்ல பர்சனாக வருவாங்கன்னு சொல்லிட்டு தேங்காடு எனக்கு ஒரு நல்ல பர்சன் சொல்லி எனக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே அப்படி மாறி எடுத்து நல்ல ஹஸ்பண்ட் மீன் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இல்லை எனக்கு இங்கே இப்போது சிட்டியில் இருந்தால் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. வில்லேஜில் வேண்டாம் சிட்டியில் பார்க்குற எனக்கு எங்கள் அம்மா இங்கே பார்க்க நிறைய பசங்க மாறி போயிட்டாங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிட்டு எந்த ஏஜுக்குலாம் இங்கே யாருமே இப்போ இல்லை, இதுலேருந்து கொஞ்சம் பெரியவங்களாக தான் இருக்காங்க. செகண்ட் வந்துட்டு இங்கே எங்கள் அம்மாவுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லை,
கொஞ்சம் வெளில சுற்றிட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினச்சாங்களா? அதை சுற்றிட்டு பசங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. அதை கேட்குற பயமாக இருக்கும். அது இந்த மாதிரி பசங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன். எனக்கு ஸ்மோக்கிங் அந்த ஸ்மெல்லாம் ஒத்துக்காது, ட்ரிங்க்லாம் ஆகவே ஆகாது. அதனால தான் ஒரு அந்த மாதிரி பசங்க ரொம்ப கொஞ்சம் பயந்துமா நான் அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த ஹாபிட் இல்லையா மிஸ் இவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் ஜெயிக்க பார்க்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க அம்மா சொன்னாங்க வந்துட்டு சரியா, அதனால தான் கேட்டேன். ஜிம் சொல்லிட்டாங்க எனக்கு அது மாதிரி எதுவும் இல்லாமல் பியூராக கிடச்சிடாது ப்ரொஃபஸர். அப்படின்னா நீங்கள் எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் தானே இருப்பீங்க, நல்லா ஸ்டூடெண்ட்டே இப்படினாக்கா நல்லா டீச் பண்ணுவீங்க, எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் நீங்கள் கிடச்சிருக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருந்தேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. அது சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் எல்லாரையும் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஸராக இருப்பாங்களே ஒரு நீட்டாக இருப்பாங்க. இப்போ எனக்கு ஒரு நீட்டுன்னு போயிட்டு டீசெண்டாக இருப்பாங்க. அப்போலாம் நீங்கள் பர்சனல் லைஃப்பில் அப்படி தானே இருப்பீங்க? ஜிம் கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்டே நல்லா இருக்கணும் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி கொடுப்பீங்க, நீங்களும் அப்படி தானே இருப்பீங்க. சரி ஜிம்மில் கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்க தான் அவருக்கு எப்படி சொல்ல தெரியல. அவருக்கு ட்ரிங்கிங் ஸ்மோக்கில் பிடிக்குன்னு சொல்லணும் ஆசையாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் எப்படி அவன்கிட்ட சொன்னால் அவன் வந்துட்டு டிசப்பாயின் ஆகிடும், அவனுக்கு பிடிக்காம போயிடுமோ. ஜெயிக்கு பயமாக இருக்கேன். அவர் கணக்கு அவர் ஜிம்முக்கு கணக்கு அவர் நல்லவராக தெரியலாருன்றாலும் அப்படியே இருக்கட்டும். அவனுக்கு வந்துட்டு நம்ம வந்து பேடாக தெரியக்கூடாது, அவன் வந்து பேட் பாய் நம்ம பார்த்துக்கூடாது. ஜேகே வந்து பயப்படுறாங்க. இப்போது ஜேகே பார்க்குறாங்க. சோனி சொல்லிட்டாங்க நான் எனக்கு ஒரு புட் சோடாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். சரி கார்டு எனக்காக ஒரு அழகாக ஒரு சோல் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க என் ஹஸ்பண்ட். ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவருக்கு அதுக்கப்புறம் அப்படி அவர் பற்றி சொல்கிறதுக்கு விருப்பமே நான் போயிடுது, இப்படி சொல்லக்கூடாது சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்லணும்னு நினச்சிருப்பாரு. ஆனால் இப்படி அவனுக்கு இந்த மாதிரி அவர் சொல்லும்போது ஜேகே வேலை ஒரு ஹார்ட் ப்ரோக் பண்ண விருப்பமே இல்லை. சரி ஓகே ஜேகே அமைதியாகிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் எனக்கு உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சொல்கிறாங்க வாங்க உட்காருங்க ஜிம்மில். ஜெக்கி உட்காருக்கிறேன் பெட்டில். இப்போ ஜெக்கி பெட்டில் உட்காராங்க. ஜிம் பக்கத்தில் உட்காந்து ஜெக்கியோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்க வச்சாங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கேளு ஜிமின். ஜெக்கி சொல்கிறாங்க ஜிமின் தான் எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பீங்களா? ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் ஜபரி எனக்கு ஜிம்முக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இல்லை. அவங்க ஃபேமிலியில் இருக்கிற பொண்ணுங்களாம் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கு பொண்ணுங்க இல்லை. அவங்கள்ட்ட எவ்வளோ தான் அவங்க கூட பேச முடியும்? அவங்க வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. ஆனால் ஜிம்மு அவங்க எல்லாரும் அக்கா வந்து இருப்பாங்க. எல்லாருமே ஜிம்மில் பெரிய பொண்ணுங்க தான். அது அக்காவை பார்ப்பாங்க அவ்வளோ மட்டும் தான். அது ஜிம்முக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. ஆனால் ஜிம்முக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்ற ஒரு ஏக்கமே அவருக்கு இருக்குது. ஒரு பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையே சொல்லிட்டு அந்த ஏக்கம் வந்து ஜிம்முக்கு வந்துருக்கும். ஒரு ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு யாருமே இல்லை ஜிம்முக்கு, எனக்கு நீங்கள் ஃப்ரெண்டாக இருப்பீங்களா? ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் உனக்கு நீங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு தெரியலன்னு சொல்லுங்க, ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நிறைய பேசணும், எனக்கு மனசு விட்டு பேச ஒரு பர்சன் வேணும். அப்படிங்க யாருமே எனக்கு அப்பா அம்மாலாம் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட நம்ம சிப்ளிங்ஸ் கிட்ட அவங்கள்ட்ட நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை தாண்டி ஒரு பர்சன்ட் எடுத்து ஓப்பன் ஷேர் பண்ணணும்னா அது யார்? ஃப்ரெண்ட்ஷிப் தானே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் சரி எனக்கு அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அவங்க அப்படியே இருந்தாலும் ட்ரஸ்ட்ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் ஓகேவா? அப்படி யாரும் எனக்கு ட்ரூ ஃப்ரெண்ட்லாம் கிடைக்கும் இது வரைக்கும் கிடைச்சதில்லை. இதுக்கப்புறம் கிடைப்பாங்க. இதுக்கப்புறம் எனக்கு வேணாம் எனக்கு இதுக்காக ஏன்னா இதுக்கப்புறம் நீங்களே எனக்கு ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்டே எனக்கு எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டா என் வெல்விஷரா எனக்கு எல்லாமே நீங்களாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு அந்த பேஸ் தருவீங்களா? ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சொல்லிட்டு எனக்கு ஸ்பேஸ் நீங்கள் தர முடியுமா? உங்கள் மனசு எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக ஒரு இடம், அப்புறம் உங்கள் லைஃப்பில் எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பீங்களா? ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. உனக்கு என்ன என்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணுமா கேட்குறாங்க. அமைச்சங்கக்கா எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், உங்க கூட எனக்கு நெக்ஸ்ட்டு தான் அதில் ஒய்ஃப் ஹஸ்பண்ட்லாம் எனக்கு மட்டும் ஃப்ரெண்டே நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும். உங்களுக்கு எந்த பிடிச்சாலும் பிடிக்கிறேன்னு சொல்லுங்கள் ஓகேவா? நான் அதை அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். சேம் எனக்கும் அப்படி தான் உங்களுக்கு அப்படி தான் ஓகேவா? நான் உங்களுக்கு என்ன பிடிக்குது என்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு பிடிக்கும் நான் கூட சொல்கிறேன். சில விஷயங்கள் நான் மாற்றி கூட செய்வேன். ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறேன் சில விஷயங்கள் நீங்கள் சொன்னால் நான் மாற்றிக்கிறேன் ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப் எப்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுக்கு ட்ரஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா? நான் உங்களை நிறைய ட்ரஸ்ட் பண்ண நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு அந்த ட்ரஸ்ட்டு நீங்கள் எனக்கு கொடுக்கணும். செகண்ட் நானும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம லைஃப் வந்துட்டு இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேவா? ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறா சொல்லிட்டாங்க. ஒரு நான் உங்கள்கிட்ட நிறைய வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் இல்லை, நீ ஹானஸ்டாக தானே பேசுகிறேன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் கேட்டது சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஃப்ரெண்டாக இருக்கணும் அவ்வளோ தானே சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு உங்கள்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கும்ட்டு நிறைய பேசணும். ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கண்டிப்பாக பேசலாம் சரியா? ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ ஜோங்கா. சரி எனக்கு குக் பண்ண தெரியும், அப்புறம் எனக்கு ஹவுஸ் ஹோல்டிங் திங்ஸ் எல்லாமே தெரியும் ஓகேவா? எல்லாமே நான் பண்ணுவேன். ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கும் எல்லாமே வரும். ஜிம்னு சொல்கிறாங்க. வருமா சொல்கிறாங்கப்பா ஷேர் பண்ணிக்கலாமா? 50-50 ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. 50-50 ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு பயங்கரமாக ஜிம்மை பிடிச்சி போயிருக்கோம். அந்த அவர் ரொம்ப இப்படியாக ரொம்ப அட்ராக்டிவாக அவர் சொல்ல விஷயம் எல்லாமே பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் அவரை. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓகே நம்ம தூங்கலாமா? ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜஸ்ட் தூங்குறது மட்டும்தானா சொல்கிறாங்க. வேறு ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இங்கே பாரு இப்போ நான் வந்துட்டு நான் ஃப்ரெண்டாக பேச மாட்டேன் ஓகே? இப்போதைக்கு எனக்கு நம்ம ஹஸ்பண்டாக தான் பேச போகலான்னு சொல்கிறாங்க. சரி பேசுங்க என்ன பேசணும்? ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி வந்துட்டு எனக்கு மார்னிங் வந்துட்டு கிஸ் பண்ணணும் ஆசை இருந்துச்சு, ஆனால் வந்துட்டு இங்கே நிறைய பேர் இருந்தாங்களா சொல்லி நிறைய பேர் இருந்தாங்களா ஆமாம் சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு வந்துட்டு டீப்பாக கிஸ் பண்ண முடியல, நீ யாரோட ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எனக்கு இப்போ டீப்பாக கிஸ் பண்ண போல இருக்குது. நான் எதுவும் சொல்ல ஓப்பனாக எதுவும் கேளுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் எப்போவும் சொல்கிறேன். உங்களுக்கு எனக்கும் எந்த ஒரு ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னா நான் எனக்கு ஒளிவு மறைவுலாம் கேட்குறேன். எனக்கு ஒரு டீப் கிஸ் வேணும் ஜிம் பண்ணுறது. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க.
எடுத்துக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன் எடுத்துக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் இவங்க லைட்டாக புஷ் பண்ணுறாங்க பெட்டில். இப்போ ஜிம் லைட் ஆகுறாங்க. இப்போ ஜேகே இப்போ எனக்கு ஜிம் எனக்கு ஒரு மாதிரி சைடாக படுத்து பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிம் முன்னாடி கொஞ்சம் ரசித்து பார்த்துட்டு அப்படியே கிட்ட க்ளோஸாக போகிறாங்க. போயிட்டு அந்த இப்போ அட்டாச் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் ஜேகே ஐஸை பார்க்குறாங்க. ஜேகே ஜிம்மில் ஐஸை பார்த்துட்டு கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு கிஸ்ஸில் பெல்ட் ஆகிட்டு அவர் பேக் கிஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பேரும் டீப்பாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இன்னைக்கு இது போதும்னு சொல்கிறாங்க. போதுமா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இன்னைக்கு இது போதும் ஓகேவா. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் அழகாக தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே மாறினா ஜிம் ஜேகே ரெடி ஆகிறாங்க. எனக்கு இன்னைக்கு ஜிம் வந்து சிட்டிக்கு போய் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஜிம்மில் பேரண்ட்ஸும் ஜேகே பேரண்ட்ஸும் முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிம்மில் வேணுமா ஓகேப்பா நீ போயிட்டு ஒன்றும் தப்பு இல்லை, நீ போய் இருந்து போ, எனக்கு ஹெல்த்து இப்போ ஓகே தான், நான் வந்து முடியலக்கா நீ வரலாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மின் ஜேகே பேரண்ட்ஸ் அப்படியே கிளம்பிடுறாங்க. ஜிம் பார்க்கணுமா அப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க நிறைய அழகாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஆண்டி அழகாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியுப்பா கண்டிப்பாக நீங்கள் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட ஜிம்மில் தப்பு பண்ணிட்டா கூட நீங்கள் வந்து பொறுமையாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் பார்த்துக்குறேன் ஆண்டி எப்படி சொல்லிட்டு ஜேகே தான் சொல்லிட்டு காரை கூட்டி வந்துருக்காங்க. ஜிம் இந்த வில்லேஜ் தாக்குற எண்டாகும்போது பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க. ஜேகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகே பார்க்கணும் ஜிம் இங்கே வாசிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் டக்குன்னு ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் ஜேகே ஹக் பண்ணி அவர் செஸ்லேயே பார்த்துக்கிறாங்க. ஜேகே பார்க்க ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை ஜேகே தான் டக்குன்னு தராங்க. எதிர்பார்க்குற ஜேக்கோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 4 பேர் காலம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜேக்கோட அம்மா பார்க்குறாங்க. பரவாயில்லையே அவங்க மேட்ச் எப்போயும் தெரிஞ்சிருக்கும். ஜேகே ஃபர்ஸ்ட் டைம் வந்து காமிச்சிருப்பாங்க. அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க ஜிம்மில் கண்டிப்பாக ஜேகே சேஞ்ச் பண்ணுவான். ஜேகே தானாக சேஞ்ச் ஆயிடுவாங்க ஜிம்மி பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கெஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ பார்க்குறாங்க. ஜேகே ஜிம்மில் அழகாக டேப் பண்ணுறாங்க. ஒன்றில் சொல்கிறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மாவாக சொல்கிறாங்க. ஒன்றில் இப்போ நாங்கள் இருக்கோன்னா நாளைக்கு அவனுக்கு ஜேகே சொல்கிறாங்க. அது சொன்னாலியா நீ தானே சொன்ன நமக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க அப்படி இருக்காது சரி என் குழந்தை அழக்கூடாது சரியா ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே டைட்டாக படிக்கிறாங்க. இப்போ ஜேகே அப்படி ஜிம்மில் அழகாக டேப் பண்ணி தராங்க. ஜிம்மு கொஞ்சம் தூங்கவே செஞ்சிட்டாரு. அவர் அழுகுதால இப்போ ஜேகே அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு தான். இதுதான் ஆசைப்பட்ட சரியா வேறு எதுவும் எனக்கு ஆசை இதுதான். எல்லா அம்மாவுக்கும் தன்னோட பசங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், நல்லா ஹாப்பியாக இருக்கணும் தான் ஆசை. அதுதான் எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது ஜேகே அம்மா நினைக்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் 2 பேருமே வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே அம்மா பார்க்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. அது என்னக்கா அது சொல்கிறாங்க. வீடா சொல்லி நான் க்ளீன் பண்ணி தான் வச்சுட்டு நான் சொல்கிறாங்க. இல்லைம்மா இருந்தாலும் கூட இன்னும் சம் திங்ஸில் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜேகே நம்ம புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு அவர் ரூம் 4 திங்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஓகேடா அப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜேகே என்ன பண்ணுறாங்கக்கா ஃபைன்லாம் அந்த ஜேகேட அம்மா விட்டு தான் போகிறாங்க. அங்கே அந்த ஜேகே ரூம் இருக்கும். அங்கே போய் ஜேகே ஜிம்மில் போய் ஸ்டே பண்ணுறாங்க. ஜிம்மில் வந்துட்டு கார் விட்டு வந்து முடிச்சிருப்பாரு. கொண்டு போய் வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதான் சொல்கிறாங்க. இது அம்மாவோட வீடு ஓகே நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போவோம் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஜிம் மேஜ் ஜேகே கொண்டு வந்துட்டு அந்த ரூம் செட் ஆகுறாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு ஜிம்மில் அங்கே இருக்க சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே இருக்கிற அவரும் எல்லா திங்ஸும் க்ளீன் பண்ணுறாங்க. வீட்டில் என்னெல்லாம் அம்மாவோட திங்ஸ் அந்த அண்ணன் திங்ஸ்லாம் வச்சிருப்பாரு அது எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு மொத்தமே போட்டு ஃபயர் பண்ணி எடுக்கிறாங்க. வெளில அந்த கார்டனில் வச்சு அதை எரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது சொல்லிட்டு அவருக்கு என்ன மாதிரி மேலே ஹாப்பிலாம் மொத்தத்தையும் எடுக்கிறாங்க. சில விஷயங்கள்லாம் அப்படி எல்லாத்தையும் இருக்க டிவி எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இதெல்லாம் நம்ம தப்பாக இது பண்ணி வச்சிருக்காரு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வீட்டையே புதுசாக ஒரு பர்ஃபெக்டாக மாற்றிருக்காரு. இப்போ இப்பெல்லாம் அந்த பிடிக்கும் போது அப்படியே மாற்றி வச்சிருக்காரு. ஓகே இன்னைக்கு ஓகே சொல்லிட்டு ஜேகே இப்போ ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜேகே ஜிம் வந்து ரெடி ஆகுறாங்க. இப்போ ஜிம் ஜேகே வீட்டுக்கு இங்கே வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்லிட்டாங்க. ஜேகே பேருன்னு சொல்லிட்டு என் பேர் வீட்டு பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. பிடிச்சிருக்கு ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உனக்கு பிடிச்சிருக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டாங்க. ஜிம் சுற்றி பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம் ஜேகே 2 பேரும் வராங்க. ஜேகே ஜிம்மில் பெட்ரூம் கூட்டிட்டு போகிறாங்க. பெட்ரூம் அவ்வளோ அழகாக இருக்குது. அட பாருங்களேன் நீங்கள் ஒரு பேச்சுலர் அதுவும் தனியாக இருக்கீங்க பேச்சுலர் தனியாக இருக்கீங்க வீட்டில் நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி சொன்னாங்க நீங்கள் இங்கே தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேடு கூட வச்சு மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாச்சு உங்கள் வீட்டை பரவாயில்ல ஹஸ்பண்ட் பர்ஃபெக்ட் தான் ஜிம்மி சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே உங்கள் ஹஸ்பண்ட் பர்ஃபெக்டாக ஜேகே தான் ஜிம்மில் மேக்கப் பண்ணுறாங்க அந்த பெட்ரூமில். ஆமாம் என் ஹஸ்பண்ட் பர்ஃபெக்ட் தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க வீட்டை யார் வச்சுப்பாங்க அப்படிலாம் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உனக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்மி சொல்கிறாங்க. அப்படி ஜேகே ஜிம்மி டைட்டாக பேக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு அது ஹாப்பியாக இருக்குது. ஜேகே எப்படி ஹக் பண்ணிவிட்டு அவர் ஃபேஸ் அந்த ஜிம்மி ஃபேஸ்க்கு வச்சு எப்படி ஹக் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ என்ன பண்ணுறீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுற அதே காலேஜுக்கு என்ன கூட்டிகிட்டு போகிறீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற அதே காலேஜ் கூட்டிகிட்டு போகிறீங்களா ஏன்னா எனக்கு ஆசையாக இருக்குது உங்க கூடவே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் ஆனால் நாங்கள் பாய் ஃப்ரெண்ட் நீங்கள் சொல்ல வேணாம் ஓகேவா. ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக மட்டும் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் ப்ரொஃபஸராகவும் நான் ஸ்டூடெண்ட் ஆகும் ஓகேவா. நம்ம அங்கேயும் பார்த்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அப்போ பயம் வருது ஜிம்மி இப்போதைக்கு காலேஜ் ஜாயின் பண்ண கொஞ்சம் 2 வீக்ஸ் டைம் தெரிய சொல்கிறாங்க. எதுக்குங்க ஜிம்மி சொல்கிறாங்க. அது சம் ப்ராப்ளம் இருக்குது ஓகேவா. ஆக்சுவலாக இப்போ ஒர்க் காலேஜ் இருக்குது ஆமாம் அங்கேருந்து வேறு காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நினச்சிட்டு தான் சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு ஜிம்மி கேட்குறாங்க. இல்லை
நான் இங்கே ரொம்ப 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 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு வேறு பெட்டர் ஒரு யூனிவர்சிட்டி ஜாப் கிடச்சிருக்கு, நான் அங்கே போகணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அங்கே வந்து கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஓகேவா, நீ வந்து வெயிட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நான் வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து மிடில் ஆஃப் த இயரில் தான் ஜாயின் பண்ணுறேன் ஒன்றும் சொல்கிறாங்க. அதுவும் ப்ராப்ளம் ஓகே நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரிங்க ஜிம்மி சொல்கிறாங்க. அப்புறம் உனக்கு ஒரு மிஸ்ஸி பழங்களாம் சொல்கிறாங்க. அது நீங்கள் இருக்குங்க சரி, நீங்கள் இருக்கிறதுக்கு என்ன பயம் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. உனக்கு அவ்வளோ ட்ரஸ்ட் ஆகிங்களா சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் ஹஸ்பண்டில் எனக்கு ரொம்ப ட்ரஸ்ட் இருக்காதா ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ ஜேக்கிக்கு ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு ஜேக்கி நினைக்கிறாங்க தன்னை பற்றி எதுவுமே தெரியக்கூடாது. எனக்கு இப்போ அவர் படிக்கிற காலேஜ் கூட்டிகிட்டு போனாங்க, கண்டிப்பாக அவர் வந்து பேட் பேட் ப்ரொஃபஸர் நல்லா சொல்லிடுவாங்க, அந்த ரீசன் நல்லா சொல்லக்கூடாது, நான் வந்து அங்கே ஒர்க் பண்ணுவேன், நான் வேறு காலேஜுக்கு மாறி போயிடுவேன். எனக்கு ஆல்ரெடி ஜேகே ஒரு ரீசன் சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. எனக்கு ஜேகேடைய அந்த ஸ்கில்ஸ் அந்த அந்த அதாவது அவங்க லெக்சர் எடுப்பாங்க, அந்த லெசன் எடுக்கிற அந்த ஸ்கில்ஸ் வந்து வேறு யாருக்கும் இருக்காது. ஜேகே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பார். அதனாலேயே மற்றவங்க வந்து மற்ற காலேஜில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஜேகேக்கு. ஏன்னா ஜேகே செமினார் எடுக்கிறதுக்கு சில கிளாஸ் சில யூனிவர்சிட்டி தான் போயிருப்பாங்க, அந்த மாதிரி இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க போயிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஜேகே கிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எங்கள் காலேஜுக்கு வந்திருக்கீங்க யூனிவர்சிட்டி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜேகே நினச்சி பார்க்குறாங்க எவ்வளோ பேர் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணிவிடுவோம், நம்ம வந்துட்டு நம்ம பற்றி எதுவும் தெரியாமல் இருக்க முடியும், அங்கே நல்ல ஒப்பீனியன் மட்டுமே இருக்குல்ல, அங்கே கூட்டிட்டு போகலாம். கூட்டிட்டு போனாக்கா மற்றவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல ஒப்பீனியன் இருக்கும், நம்மளை பற்றி சொல்லும்போது அப்படி தான் சொல்லுவாங்க பேசுவாங்க, நம்ம அங்கே போயிடலாம். இது நம்ம இப்போ ஒர்க் பண்ணுற காலேஜ் போனாக்கா கண்டிப்பாக நம்ம நல்ல ப்ரொஃபஸர் தான், ஆனால் ஸ்டடீஸில் மட்டும்தான், மற்ற விஷயத்தில் நம்ம கொஞ்சம் பேட் பிஹேவியர் இருக்குது. அதனால் அதை நம்ம ஸ்டூடெண்ட் தப்பினாக்க ஜேகே போட்டு அடிச்சிட்டு அது வேறு அங்கே ப்ராப்ளம் ஆகிருக்கும். அதனால இப்போ எல்லாம் பசங்க வந்து போட்டு கொடுத்துருவாங்க, பிரச்சனை ஆகும் தெரியாமல். நம்ம ஜிம் ஒய்ஃப்னு சொன்னாக்கா ஜிம்மு ப்ராப்ளம் இருக்குது, வேண்டாம் நம்ம வேறு காலேஜ் போயிருந்து ஜேகே முடிவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு தான் வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அவங்க பிடிச்சிருக்கா சொல்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம்மில் அன்றைக்கி நைட்டு குக் பண்ணி சாப்பிட்றாங்க. அன்றைக்கி நைட்டு தான் நம்ம ஜேகே ஜிம் தூங்கிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே பார்க்குறாங்க, இப்போ வார்மாக ஃபீல் ஆகிடுச்சிருக்கு, அவர் பாடிக்கு வந்து இன்சைட் ரொம்ப வார்மாக ஃபீல் ஆகிடுச்சிருக்கு. என்ன ஃபீல் ஜேகே ஐஸ் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம ஜிம்மில் ஹெட்டு ஜேகே உடைய அந்த டீஷர்ட்குள்ளே இருக்குது. ஜேகேக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபீலிங்ஸ் என்னமோ அவ்வளோ பிடிச்சிருக்கும். அது வின்டர் சீசன், அதனால இப்போனாக்கா ஜேகே ஜிம் வந்துட்டு ரொம்ப போகுதுன்னு சொல்லிட்டு ஜேகேனாக்கா ஏசி நல்லா ஹையாக வச்சு விட்டுருப்பாரு. அதனால ஜிம்மில் இருக்கிறதுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு தான் ஜிம் ஜேகே டீஷர்ட்டில் போய் போயிருப்பாங்க. போய் நைட்டில் போய் தூங்கிட்டு இருப்பாரு. ஜேகேக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேகே பார்க்குறாங்க அப்படியே இப்படினாக்கா லைட்டாக அந்த டீஷர்ட்டோட லைட்டாக எடுத்துக்கிறாங்க. ஜிம்மில் ஹெட் மட்டும் வெளில வந்துடுது. பார்த்தா ஜேகேயோட டீஷர்ட்டில் தூங்கியிருப்பாரு. ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேகே பார்க்குறாங்க, ஹோய் சொல்கிறாங்க. சொல்லின்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. அது ரொம்ப குளிச்சிட்டாங்க சரியா தான் நான் உங்கள் டீஷர்ட் கூட படுத்துக்கிட்டேன் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அப்படியே ஆமாம் எனக்கு ஹஸ்பண்டோட வார்மஸ் தேவைப்பட்டுச்சு, அதை எடுத்துக்கிட்டேன் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, எனக்கு தான் என்னோட ஒய்ஃபோட வார்மஸ் வேணும். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, எடுத்துக்கோங்க யார் வேணாம்னா ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, எடுத்துக்கவா சொல்கிறாங்க, எடுத்துக்கோங்க எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேகே ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு நான் எதுவும் சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே இல்லை சரி, எனக்கு உங்கள்கிட்ட எல்லாமே பிடிச்சிருக்கு ஜம்கா, நீங்கள் பர்ஃபெக்ட் தெரியுமா, நீங்கள் என்ன சாலும் கேட்போம் ஓகேவா, எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு சென்ட்டும் என்கிட்ட எல்லாம் போய்தான் சொல்லுங்கள் ஓகே நான் மாற்றிக்கிறேன் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன், மட்டும் மாற்றிக்கிறதும் எதுவுமே சரி, நான் எல்லாமே நான் தான் மாற்றிக்கணும். எனக்கா ஜேகேக்கு ஜிம்மி ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ப்யூர்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் அவர் பிடிச்சது மாற்றிக்கலாம். அந்த ட்ரிங்க் இதெல்லாம் எப்படி விட போகிறோன்னு தெரியல. எனக்கா ஜேகே ஜிம்மிக்கு தெரியாமல் போய் ஸ்மோக் பண்ணுறது. இப்போனாக்கா இப்போ ஜிம் வீட்டுக்கு இருந்தாங்கன்னா ஜேகே வெளில போயிடுவார். வெளில போயிட்டு அந்த ரோட் சைடில் போயிட்டு ஸ்மோக் கொண்டு வந்துடுவார். அவர் டக்குன்னு விட முடியல. ஒரு 2 ரொம்ப வருஷமாக இருக்கிற ஹேபிட்டை சடனாக யாராலும் நிறுத்த முடியாது இல்லையா, அதனால் அவர் டக்குன்னு விடவும் முடியல. ஆனால் எனக்கு சென்ட்ரு விளக்க ஜிம்கிட்ட விட்டு அதை ஹைட் பண்ணுற கஷ்டமாக 2 பேரும் ஹைட் பண்ணுறதும் சரி 60 செகண்ட் அதை எப்படி விட போகிறோம் எப்படி சொல்ல போகிறோம் கஷ்டமாக இருக்குது அவருக்கு. ஏன்னா அவருக்கு அவன் ஹர்ட் ஆகிடக்கூடாது, அவன் நம்புகிறான், அவன் நம்பிக்கை அவன் நம்புறது வந்து அவருக்கு உண்மையாக்கிற உண்மையை சொல்லி ஜேகே தான் வந்துட்டு நினைக்கிறாங்க. அப்புறம் அவனுக்கு பிடிச்சபடியே இருந்துருவோம், ஒரு நல்ல பையனாகவே நம்ம இருப்போம், நல்ல ஹாஸ்பிட்டலாகவே இருப்போம்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் ஜேகே டெஸ்ட் அழகாக தூங்கிட்டு ஒரு மாதிரி ஜேகே டெக்னிக்ஸ்லாம் பண்ணுறாரு. ஒரு ஹெப்கிட்ட வச்சுட்டு ப்ளே பண்ணுறாரு. ஜேகே பார்க்குறாங்க, என்ன பண்ணுறா சொல்கிறாங்க, அதே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க நான் பண்ணுவா. இப்போ ஜேகே ஜிம்மில் அவருக்கு ஒரு பெட்டுக்குள்ளேயே அந்த பெட்டில் அந்த பிளாங்கெட்டுக்குள்ளே அதுக்கு பிளாங்கெட் கவர் பண்ணிவிட்டு டெக்னிக்ஸ் பண்ணுறாரு. ஜிம் பார்த்து ஆச்சு ஜம்கா விடுங்க ஜிம் ப்ளே பண்ணிருக்காங்க. ஜேகே கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜேகே ஜிம் ப்ளேஸ் கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க அவங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்லுங்க நீ ஜேகே சொல்கிறாங்க. நீங்களும் தான் ஜிம் ஜேக்கோட நியூஸ் சாப்பிட்டு ரப் பண்ணி ப்ளே பண்ணுறாங்க. எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு ஹஸ்பண்ட் எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அப்படியே ஆமாம் அது ஜிம் ஜேக்கை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே அது ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்புறம் ஜேகே பார்க்க ஓகே அப்போ ஒன்றா ஷவர் பண்ணுவோமா சொல்கிறாங்க. அச்சோ ஜிம் சொல்கிறாங்க, ஜஸ்ட் ஒன்றா ஷவர் பண்ணுவோமா ஜேகே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க ஷவர் பண்ணலாமா என் ஃப்ரெண்டாக கேட்குறேன். ஜேகே சொல்கிறாங்க ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. அப்போ ஓகே ஜிம் சொல்கிறாங்க. ஃப்ரெண்டுக்கு போய்ட்டு ஷவர் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜேகே ஜிம்முக்கு பிறகு ஹேராக வாஷ் பண்ணி விடுறாங்க. ஜிம்முமே சேம் அப்புறம் ஜேகேக்கு எல்லாமே பண்ணி விடுறாங்க. ஃப்ரெண்டு வந்து குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் கட் பண்ணுறேன். ஜிம்மில் வச்சுக்கலாம் கட் பண்ணிக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, பார்த்து சொல்கிறாங்க சொல்லிட்டு அப்புறம் ஜேகே ஜிம் குக் பண்ணாங்க சாப்பிட்றாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு ஓகே எனக்கு ஆக்சுவலி ஜேகே வந்துருக்காங்க
ஜாப் வந்துட்டு இப்போ ரிசைன் பண்ணலையாக போன் நினைக்கிற ஜிக்கு ஓகே நம்ம போயிட்டு ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. சரி திரும்ப சொல்கிறாங்க ஜிக்கு பார்க்குறாங்க. சரி ஓகே சேஃப் பார்த்து டோர் லாக் பண்ணிப்போ, நான் வந்து அப்படி டோர் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. சரி ஜாங்க காசுட்டாங்க. இப்போ ஜெய்கி போயிட்டாங்க. இப்போ ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெய்கி அவர் போயிட்டு அந்த காலேஜில் வந்து ஜாப் ரிசைன் பண்ணிட்டு ரிட்டர்ன் வராங்க. அவங்க வந்துட்டு இப்படியாக 3 days வந்துட்டு ஜேகே லீவ் இருக்கு. எனக்கு 3 days ஆஃப்டர் தான் நம்ம ஜேகே வந்து இன்னொரு காலேஜ் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஜேகே இருக்காங்க. சரி ஓகே 3 days ஆஃப்டர் போய்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம ஜிம்லேயும் காலேஜ் ஜாயின் பண்ணி அட்மிஷன் போடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேகே வந்து 3 days டைம் இருக்குது, நம்ம ஒன்றா ஃபார்ம் பண்ணுவோம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ 3 days ஜேகே ஜிம்மு ஷாப்பிங் போயிருப்பாங்க. ஷாப்பிங்கு, பார்க்கு, பீச், ஜிம்முக்கு வந்து பீச் போகணும் பாஸ் பீச் கூட்டிட்டு போயிருப்பாங்க. செகண்ட் வந்துட்டு மூவி போகணும் கேட்டிருப்பாங்க ஜிம்மு கிட்ட ஜேகே கிட்ட. அதுவும் ஜேகே கிட்ட கேட்டிருப்பாங்க. எனக்கு வந்து ரொமான்டிக் மூவி போட்டிருப்பாங்க ஜங்கா. எனக்கு அந்த வில்லேஜில் நம்ம ரொமான்டிக் மூவி போட மாட்டாங்க. அவங்க தேட்டர் இருக்குது ஆனால் ரொமான்டிக் மூவிலாம் போட மாட்டாங்க. செகண்ட் வந்துட்டு நம்ம வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் நிறைய ரொமான்டிக் மூவி கூட்டிருப்பாங்க. ஜிம்மு கேட்டிருப்பாங்க. ஜேகேவும் அவளுக்கு எனக்கு கூட்டி படுத்துட்டு ஒரு டீசெண்டான ரொமான்டிக் மூவி போயிருப்பாங்க. அது ஜேகே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஜேகே ரொம்ப ஆனால் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு இன்னைக்கு வீக்கெண்டு, நாளைக்கு மண்டே மார்னிங் அவங்க வீட்டு காலேஜ் ஜாயின் பண்ணணும். செகண்ட் அட்மிஷன் போடணும். இப்போ இன்னைக்கு மண்டே மட்டும் இருக்குது. இன்னைக்கு நல்லா வீட்டில் ஃபுல்லாக ஜேகே க்ளீன் பண்ணியிருப்பாங்க. வீட்டில் க்ளீன் பண்ணிட்டு ஜிம்மு வந்து பண்ணியிருப்பாங்க. நான் போய் குளிக்கிறேன் காசு நீ போய் குளிச்சுட்டு வா, நான் வந்து குக் பண்ணி வைக்கிறான்னு சொல்லி ஜேகே சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜிம்மில் குளிக்க போயிருப்பாங்க. இப்போ ஜேகே தான் ஃபுட்டெல்லாம் குக் பண்ணிட்டு டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் இவங்க எல்லாரும் வந்திருப்பாங்க. இப்போ ஜேகே ப்ரெசென்ட்டாக சொல்லி முடிக்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க, அப்படி மவுத்தில் கை வைக்கிறாங்க. அட பாவி நீ ஏடா இது, ஏண்டா எனக்கு எல்லா பேடும் அப்படி பழகி விட்டானே நீ தானடா. இப்போ நீ என்னக்கா சொல்கிறாங்க, பாடா எனக்கு இது கூட தப்பாக தெரியவே இல்லைடா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, ஆனால் எப்படி ஜிம்மின்னு கொஞ்சம் இதெல்லாம் பிடிக்கலன்னு தெரியுது, எனக்கு அப்புறம் தப்பாக தெரியுது, எனக்கு வந்துட்டு இதெல்லாம் தப்பாக தெரியுது, ஆனால் அவனுக்கு பிடிக்கலன்றப்ப எனக்கு தப்பாக தெரியுது. நம்ம இருக்கக்கூடாது, நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன்னா உடனே விடவும் முடியல. நான் இப்போ அவனுக்கு தெரியாமல் ட்ரிங்க் மட்டும் இல்லை, ட்ரிங்க்கு தானே கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனால் ஸ்மோக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியாது சரியா. எனக்கு நான் அது மட்டும் அப்பப்போ தெரியாமல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ட்ரிங்க் பண்ணாமல் இருந்துருவேன், ஸ்மோக் பண்ணாமல் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரியா. சரிக்கு சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ ஹைட் பண்ணுவா சொல்கிறாங்க. தெரியல, நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஹைட் பண்ணிவிடுவேன். ஆனால் என்னால் அவன் ஹார்ட்டாக பார்க்க முடியல சரியா. எனக்கு அவன் வந்துட்டு ரொம்ப ட்ரெஸ் பண்ணுறான், எனக்கு இது பயமாக இருக்குது சொல்கிறாங்க. பயப்படுறியா நீ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. டே ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் பயமாக இருக்கு சொல்லி இப்போ தானே கேள்விப்படுறேன் நானே சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ தானே இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீ பயமாக இருக்கு சொல்ல கேள்விப்படுத்தே இல்லைடா, எதுக்குமே பயப்பட ஒரு பாசம் நீ என்ன சொல்கிறாங்க. தெரியலடா எனக்கு பயமாக இருக்குது. லவ் ஆச்சே சொல்கிறாங்க. லவ் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ லவ் பண்ணுறியா சொல்லி ஆமாம். எப்போ பார்த்தோன்னா செகண்ட் டே அது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் சொல்கிறாங்க. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு ஆமாம். அப்போ பிடிச்சிச்சுடா எனக்கு, அவன் என்ன தப்பாக பார்க்கக்கூடாது, நான் தப்பான ஹேபிட்லாம் இருந்துருக்கு சொல்கிறாங்க, தெரியக்கூடாது சொல்கிறாங்க. டே அப்படி இல்லைடா, இதில் எல்லாருக்கும் நார்மலாக இருக்கிற ஹேபிட் தான்டா ஓகேவா. சில பேர் ரொம்ப அடிக்ஷனாக இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் நார்மலாக இருப்பாங்க ஓகே அவ்வளோதான் சொல்கிறாங்க. இல்லை அது ஹேபிட் எல்லாம் அவங்க இருக்காங்களா சொல்கிறாங்க. இருக்காங்க தெரியும் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் சொல்கிறாங்க. என் ஜிம்முக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் ஹார்ட்டாக இருந்து பயமாக இருக்கா சரியா, அவனுக்கு தெரியக்கூடாதுடா, எனக்கு நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், அதான் ரீசன் சொல்கிறாங்க. நிறைய உங்களை யாரும் மறந்துட்டேன்டா சொல்கிறாங்க. மேரேஜ் எனக்கு மறந்துட்டியா சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா, அந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அதை சொல்கிறாங்க. அதை சொல்கிறேன் அதை மறந்துட்டேன்டா, நீங்கள் இல்லைக்கா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன், உங்களுக்கு நீங்கள் வந்த வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு திருப்பி அனுப்பி நினச்சிருக்க மாட்டாங்க, அவங்க ஹார்ட் பண்ணி நினைக்கவே இல்லைடா சொல்கிறாங்க. டே நாங்கள் ஹார்ட்லாம் இல்லை சரியா, இதை பேசிட்டு இருக்கேன், நாங்கள் ஃப்ரெண்டு சரியா, நாங்கள் புரிஞ்சிக்க மாட்டோமா அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. டே பார்க்க நான் நாங்கள் புரிஞ்சிக்க மாட்டோம் ஃபீலிங்ஸாக சொல்கிறாங்க. இல்லை டே சொல்கிறாங்க, பாரு நாங்கள் புரிஞ்சுப்போம் ஓகேவா, நீ இந்த அளவுக்கு லவ் பண்ணுற ஒரு நாங்களும் நினச்சிட்டு பார்த்துட்டு டைம் வேணும், நாங்களும் இதில் ரைட் அளவாக இருப்போம். செகண்ட் எங்களோட பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஓகேவா, நீ மட்டும் தான் கொடுத்த சிம்பிளாக இருக்குது ஓகேவா, நம்ம கேங்கில் தான் சிம்பிளாக இருக்கா. செகண்ட் வந்துட்டு நீ இந்த மாதிரி எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு சரி, அங்கிளாட்டி ரொம்ப ஒரி பண்ணுவாங்க. இப்போ எனக்கு நினச்சி ரொம்ப ப்ரௌடாக இருக்கு சரி, எனக்கு உனக்கு ஒரு ஒய்ஃபை இந்த அளவுக்கு லவ் பண்ணுற ரெஸ்பெக்ட் பண்ணுற பற்றியா, அவங்களுக்கு இது பிடிக்கிறதுக்காக ஃபீலிங்ஸ்க்கு அவங்களோட ஃபீலிங்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எனக்கு இதுவே பிடிச்சிருக்கா, இதான் எங்கள் ஜெயிக்கின்றது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கி பார்த்து என்ன சொல்கிறாங்க, பாரு ஒன்றும் ஃபீல் பண்ணாத ஓகேவா, நாங்கள் வந்து கிளம்பிடுவோம் ஓகே சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க, பாரு ஒன்றும் கவலை சரி, நாங்கள் உண்மையாக ஹாப்பியாக இருக்கும், உனக்கு ஒன்றும் அழகாக லைஃப் கிடச்சிருக்கு, உங்கள் ஒய்ஃப் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகே, ஒன்றும் தப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு இவங்களாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. பாரு ஜேகே உனக்கு பிடிச்ச பண்ணிடு ஓகேவா, தப்பே கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறது எப்படின்னாக்க எல்லா சுச்சுவேஷனும் அவங்க கூட இருப்போம் ஓகேவா, உனக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க கூட நாங்கள் இருப்போம் சரியா, நீ சந்தோஷமாக இருக்கும் உங்க சந்தோஷம் ஷேர் பண்ணி கூட நாங்கள் வருவோம் சரியா, எல்லா இடத்துலையும் உங்க கூட நாங்கள் இருப்போம், நாங்கள் புரிஞ்சுக்க மாட்டோமா, உன் ஜிம்முக்கு எப்படி பிடிக்கும் அப்படி இருக்கு ஓகே, உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி இருக்கு ஓகே, ஒன்றும் தப்பு இல்லை சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. கிளம்புற ஓகேவா சொல்கிறாங்க. நல்ல வேலை எதுவும் ஜிம்மில் பார்க்குறது எடுத்துகிட்டு போயிடுவோம் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க நாங்கள் கிளம்புறடா ஓகேவா, நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஜிம்மில் பார்க்குறோம் ஓகேவா, அப்போ ஜிம்முக்கு உனக்கு எதாவது கிஃப்ட் வேண்டாம் ஓகே, இப்போ நாங்கள் தெரியாமல் வந்துட்டோம் சொல்கிறாங்க. இல்லைடா சொல்லி அப்படி இல்லைடா, நீங்கள் உனக்கு மேரேஜ் எடுத்து தெரியாமல் அவங்க வந்துட்டோம் இல்லையா சொல்கிறாங்க. நான் யாரும் சொல்லவே வச்சுட்டாங்க. பரவாயில்லடா ஓகேவா, உனக்கு மேரேஜ் ஆகிருக்கு எனக்கு அதுவே ஹாப்பி தான் ஓகே, அங்கே அப்படி ஹாப்பியாக இருப்பாங்க, எங்களுக்கும் அதே மாதிரி ஹாப்பியாக இருக்குது ஓகே, எங்கள் ஃப்ரெண்டு ஹாப்பியாக நாங்கள் ஹாப்பியாக இருப்போம், நீ என்ன பண்ணுற ஜிம்முக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஓகே, நாங்கள் அப்புறம் வந்து பார்க்குறீங்க ஒரு நாள் சரியா சொல்கிறாங்க. போயிட்டு வரோம் சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எப்போவுமே இவங்க எல்லாரும் வருவாங்க, ஜெக்கி வீக்கெண்ட் எல்லாரும் கூட்டிட்டு வந்துருவார், இவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, வீடு அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கும், ஆனால் ஜெக்கி வந்து கவலையே கிடையாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க, நல்லா மூவியெல்லாம் போட்டுட்டு ஃபன் மூவியும் பார்ப்பாங்க, ரொமான்டிக் மூவி பார்ப்பாங்க, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்துட்டு எப்படின்னாக்கா அந்த மூவி பார்க்குறது, அவங்க டீஸ் பண்ணிக்கிறது எல்லாமே ஜாலியாக இருக்கும், அடிச்சுக்கிறது
குடிச்சிக்கிறது, இந்த ட்ரிங்க் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, அப்புறம் குக்கிங் பண்ணுறதுன்னு எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. அப்புறம் ஜேகே உனக்கு ஜேகே ஒரு டைம் குடிக்கலாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. அவரே ஓனா க்ளீன் பண்ணுவார். ஃப்ரெண்ட்ஸ் வராங்க என்ஜாய் பண்ணிட்டு போட்டு சொல்லிட்டு அப்படி நினைப்பாரு. இன்னைக்கு ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் கூட ஜிம்மிக்கு ஹார்ட் ஆகிட கூட செகண்ட் தான் தெரியக்கூடாது நினைக்கிறாரு. அப்புறம் ஜெக்கி தான் வந்துட்டு ஜிம்மி நடுக்க போகிறாங்க. ஜிம்முக்கு இறங்கி வராங்க. அவங்க காசு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அது எல்லாரும் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க போயிட்டாங்களா. அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. ஏன் ஜோங்க்கா ஒரு வேளை நமக்கு மேரேஜ் ஆயிருந்தாலும் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஸ்பேஸ் இல்லை நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. அப்படியே இல்லைடா ஓகேவா, யாருக்குமே மேரேஜ் ஆகிட்டா சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜோங்க்கா, நான் அப்படி இருக்க மாட்டேன் ஓகேவா. நீங்கள் என்ன தான் மேரேஜ் ஆகிட்டாலும் உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பாண்டிங் அப்படியே இருக்கும். ஸ்பேஸ் உங்களுக்கு வேணும். எனக்கு நீங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் மனசோட பேசுறதுக்கும் எனக்கு சில விஷயங்கள் நம்ம ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கூட பேச முடியாத விஷயத்த கூட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் ஃப்ரெண்டு ஓகே உங்கள்கிட்ட இருந்து அப்புறம் சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு அவங்களுக்கு ஃப்ரெண்டு அது இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ கொடுத்து வச்சவங்க தெரியுமா சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறேன் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு இல்லை ஜெங்கா உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா பொறாமையாக இருக்குது. இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை தெரியுமா. அதுவும் எல்லாரையும் பார்க்குறதுக்கு எதுவும் மாதிரி ரொம்ப கேரிங்காக நம்பினா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்லேயே ஜாலி டைப்புன்னு பார்க்கவே தெரியுமா செஞ்சுமே சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறேன் சொல்கிறாங்க பாரு ஜெங்கா உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தாராளமே இப்போ ஓகேவா. இவனும் நம்ம வீட்டில் கூட கூப்பிட்டு என்ஜாய் பண்ண ஓகே தப்பு இல்லை சரியா. அதுவுமே சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறேன் அப்படியே சொல்கிறாங்க பாரு ஜெங்கா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நமக்கு தெரியல சரியா. நம்ம ட்ரெஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒத்துக்கான ஒரு பர்சனாக இருக்காங்கன்னாக்கா கண்டிப்பாக அவங்க கூட்டிட்டு வரலாம் வீட்டுக்கு தப்பு இல்லை சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க அவங்க எதாவது பியோர் ஜம்லா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகேவா. நீங்கள் அவங்க நம்மள்ட்ட பேசுகிறது என்கிட்ட பேசுகிற விதத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சிடறேன் ஓகேவா. அவங்க ரொம்ப நல்ல பசங்களாக தான் இருக்காங்க. உங்களுக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சாக்க தாராளமாக போங்க ஓகேவா. இன்னும் சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் போயிட்டு ரோடு கிட்ட போய்ட்டு தம் அடிக்க வேணாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இல்லை ரோடு கிராஸ் பண்ணிட்டு போய் ஸ்மோக் பண்ண வேணாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜெக்கேக்கு ஒரு மாதிரி எடுத்து வச்சு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இதெல்லாம் ஒழிச்சு வச்சு ஜிம்மி தான் எடுக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சோஃபா கடையில் தான் போட்டுருப்பாரு ஸ்மோக்கை. ஜெக்கி எடுக்கிறாங்க ஜிம் எடுக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஜிம்மி அதான் சொல்கிறாங்க. ஜெக்கி பயப்படுறாங்க. ஜிம் பார்க்க என்னாச்சு எனக்கு எதுக்கு பேனிக் ஆகுறீங்க ஜிம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க என்னாச்சுங்க எதுக்கு பேனிக் ஆகுறீங்க பாருங்கள் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாருங்கள் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் எனக்கு நல்லா ஃப்ரெண்டாக இருக்குன்னு சொன்னேன் ஓகேவா. நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நீங்கள் என்ன சொன்னேன் என்கிட்ட சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க அதுக்கு ஒய்ஃபா ஓகே ஒய்ஃபா உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது வேறு விஷயங்க. சரி உங்கள்கிட்ட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் நீங்கள் அந்த ஃப்ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே சொல்லியிருக்காங்களா ஜிம்மி எனக்கு வந்து ஒரு ஸ்மோக் பண்ண பிடிக்கும் எனக்கு ட்ரிங்க் பண்ண பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஜிம்மி உனக்கு சொல்கிறாங்க அட எனக்கு பிடிக்காத எதுவும் சரியா அங்கே வீட்டில் யாரும் பண்ண மாட்டாங்க ஒன்றும் சொன்னாக்க ஸ்மோக்கிங் சொல்ல ஒத்துக்காதான் கல்லுன்னு சொல்ல மாட்டேன் ஓகேவா. ஆனால் அதுக்காக ஸ்மோக் பண்ணுறவங்க வெறுக்க மாட்டேன் ஓகே. ஏன்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அவங்களுக்கு ஸ்மோக் பண்ணாக்க கொஞ்சம் பெட்டர் ரிலீஃபாக இருக்கும் கொஞ்சம் ஹீல் ஆகும்னு நினச்சாங்கனாக்கா அவங்க ஸ்மோக் பண்ணுறதுக்கு தப்பு இல்லை ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணுறது தப்பு. ஆனால் ரொம்ப அடிக்கடி குடிச்சு தான் லங்ஸ் பாதிக்கும் ஓகேவா. லங்ஸ் அஃபெக்ட் ஆகும் சரியா. அதனால் கொஞ்சம் அளவாக ஓகே ஒன்றும் தப்பு இல்லை ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறவங்க ஒரு மாதிரி இருக்குது உனக்கு நான் ஸ்மோக் பண்ணுறேன் நல்லாவே தெரியும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அன்றைக்கி நீங்கள் ஸ்மோக் பண்ணுறது நீங்கள் தான் தெரியும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அப்போ உனக்கு எல்லாமே சொல்கிறேன் எல்லாமே தெரியும் இப்போ எனக்கு நீங்கள் ஸ்மோக் பண்ணுறது தெரியும் நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறது தெரியும் சொல்கிறாங்க. என்ன ஜிம்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஆக்சுவலாக அம்மா உங்கள்கிட்ட கேட்டாங்க சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ ஆண்டி என்னை பார்க்க வந்தாங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எங்கள் அம்மா உங்கள்கிட்ட பேசுகிறப்போ ஆண்டி என்னை பார்க்க வந்தாங்க ரூமுக்கு சரியா. அப்போ என்கிட்ட சொன்னாங்க அவங்க ஓப்பனா எனக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தெரிஞ்சு இது ப்ராப்ளம் வரக்கூடாதுக்காக என்கிட்ட அப்பவே சொல்கிறாங்க அவங்க ஓப்பனா இந்த பார்ப்பா ஜிம்முக்கு ஜெக்கிக்கு இந்த மாதிரி ட்ரிங்க் ஹேபிட் இருக்குது அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுவான் ஈவன் நீங்கள் படிச்சுட்டு இருக்க காலேஜ்லேயே வந்து பேட் பேக் ப்ரொஃபஸர் நேம் வாங்கியிருக்கேன் தெரியும் சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுனே சொல்கிறாங்க. ஆமாம் தெரிஞ்சா மேட்ச் பண்ணிட்டேன் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஜிம்மி சொல்கிறாங்க பாரு ஜங்கா அப்படின்னு மட்டும் பெருசாக பெரிய வேலை ஆக்கலாம் இல்லை சரியா சொல்கிறாங்க. அது சொல்லி நீ நல்ல ப்ரொஃபஸர் சரியா ஆனால் தப்பான நீ அடிப்ப அது கரெக்டு தானே ஒரு ப்ரொஃபஸர் நீ அதனை பண்ணணும். செகண்ட் ஒன் ட்ரிங்க் ஸ்மோக் பண்ண பிடிச்சிருக்கு அது காலேஜ்லேருந்து வெளில தானே உனக்கு அந்த டைம் ரிலீஃப் வேணும் ஓகேவா. அதுதான் ஸ்மோக் பண்ணியிருப்பேன் அது கேம்பஸ்க்குள்ளே பண்ணியிருக்கேன் கேம்பஸ்க்குள்ளே அவுட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நீ அதை தாண்டி பண்ணியிருக்கேன். ஸோ உனக்கு பேட் பேட் நேம் கொடுத்துருக்காங்க ஓகேவா. மற்றவங்க கெட்டவங்க சொல்லியிருக்காங்க கெட்டவங்க ஆயிட மாட்டேன் ஓகேவா. நல்லவங்க சொல்கிறாங்க நல்லவங்க கிடையாது புரியுதா ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கேனா ஸ்டன் ஆகிடுறாங்க. ஜிம்மி இப்படி ஒரு மெச்சூரிட்டி பர்சன் நினச்சிக்கூட பார்த்துக்க மாட்டாங்க. எனக்கு வில்லேஜ் பையன் சொல்லிட்டு வேறு மாதிரி யாராவது நினச்சிட்டு வந்திருப்பாரு. அப்புறம் ஜெக்கே பார்க்குறாங்க காசு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் என்ன போனால் வந்து அலைஞ்சு பார்க்க வந்தப்போ வில்லேஜ் பையன் தானே எப்படிப்பா நம்ம என்ன சொல்கிற மாதிரிலாம் கேட்பான் நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம் நினச்சிருந்தா வந்தீங்க ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க அப்படி நினச்சி வந்தீங்க சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க உண்மை அது தண்டனை அப்படி நினச்சி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் எதுக்கு சார் இல்லை பார்த்துட்டே இருந்தீங்க ஜிம்மி கேட்குறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க அது அழகில் மைண்ட் தான் பார்த்துருந்தேன் ஜெக்கே சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் அழகு இப்போ அறிவு அப்புறம் பேசுறது இது எல்லாத்துலேயும் மைண்ட் போய் தான் உட்காந்துருக்காங்க. ஜெக்கே சொல்லிட்டாங்க ஜிம்மி பார்க்குறீங்க எனக்கு உங்கள் எல்லாம் தெரியும் ஓகேவா தெரிஞ்சா மேட்ச் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ஹாப்பி தான் ஒன்றும் தப்பு இல்லை ஓகேவா. ஆனால் எனக்கு எல்லாமே அளவா ஓகே ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க உங்களுக்கு எது ப்ராப்ளம் இல்லையா எந்த ப்ராப்ளம் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு மேபி நான் வேறு ஒரு பர்சன் மேட்ச் பண்ணி இப்போ வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் அவங்க எந்த ஒரு பேட் ஹேட் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியா. ஆஃப்டர் மேரேஜுக்கு ஒவ்வொன்றும் தெரியும் ஒரு மேரேஜ் பண்ணதுக்கு என்ன பண்ணுற மாதிரி நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டியதாக இருக்கும் சரியா. ஆனால் இப்போ பாருங்க ஆன்டி முன்னே சொல்லிட்டாங்க எனக்கு கவலை இல்லை சரியா. சில இடங்களில் அப்படியே கஷ்டப்பட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க சில பேர் இஷ்டப்பட்டு அப்படியே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாழ்க்கையை மாற்ற நினைப்பாங்க.
சரியா? ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு என் ஜங்கா எனக்காக விடுன்னு நினைக்கிறான். சரியா? அவளும் விடுமுலனா கூட அதை ட்ரை பண்ணுறா பற்றி எனக்கு அதுவே பிடிச்சிருக்கு. எனக்கு அதுவே போகும் தெரியுமா? அதுவும் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க நிஜமா ஆமாம். எனக்கு நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பர்சன் கிடைச்சான்னு வச்சுக்கலாம். அவங்க பண்ணுறது கூட அவங்க பண்ணுற தப்பு கூட நமக்கு பெருசாக தெரியாது. ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த சின்ன சின்ன ஹேபிட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருசாக பெரிய விஷயம் தெரியல. ஓகே, ஆனால் நீங்கள் அடிக்டாக ஆகாமல் இருந்தால் மட்டும் போதும். ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க அது சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்மோக்கிங் இங்கே பண்ணுங்க. ஓகேவா? நம்ம காம்பவுண்டுக்குள்ளே பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளோட கார்டனில் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு வந்து பண்ணாதீங்க. ஓகே, எனக்கு ஸ்மெல் ஒத்துக்காது. ஜிம் சொல்கிறாங்க. ஜிக்கே பக்கம் ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஸ்மோக்கிங்கே வேணாம். ஓகே, எனக்கு அதை விட பிகாஸ் ட்ரக் ஒன்று கிடச்சிட்டு சொல்கிறாங்க. ட்ரக் ஆமாம். வந்து ஒய்ஃப் வந்து ஒரு லவ் ட்ரக் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆமாம், ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒரு கிட்ட லவ் ட்ரக் கிடச்சிட்டு சொல்லிட்டு இந்த லவ் ட்ரக்கே எனக்கு போதும். ஓகே, வேறு எதுவும் வேணாம். சரி, ட்ரக்ஸ் அடிக்ஷன் எல்லாமே நீயாக தான் இருக்கணும். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜங்கு கால் சொல்கிறாங்க. பாரு, எனக்கு எல்லாமே நீ தான் இருக்கணும். ஓகேவா? எனக்கு ஸ்மோக்கே வேணாடா. ஜெக்கி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு எப்போலாம் ஸ்மோக் பண்ண தோணுதோ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்புறம் எனக்கு இப்படி கூட ஜெக்கி தான் பார்த்து ஜிம் அட்டாச் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்க. நம்ம ஜிம்மில் அதே பேஷண்ட்டாக ஸ்ட்ராங்காக டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு இதே மாதிரி நான் நினைக்கிறேன். அப்பலாம் சரி எனக்கு வேணும். சரி, எப்போலாம் எனக்கு ஸ்மோக் பண்ண தோணுதோ அப்போலாம் எனக்கு நான் கிஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? அப்போ அந்த கிஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே சார், ஜெக்கி சொல்கிறாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு இல்லை, எனக்கு அது வேண்டாம். ஓகேவா? ஏன்னா நமக்கு ஸ்மெல் ஒத்துக்கிறப்போ நான் பண்ணவே மாட்டேன். ஓகே, ஜெக்கி சொல்கிறாங்க. சொல்கிறேன். எனக்கு இந்த ஒரு அழகான லிப்ஸை நான் டேஸ்ட் பண்ணினாக்கா எனக்கு அந்த ஸ்மெல் கூட. ஓகேவா? அப்போ நான் ஸ்மோக் பண்ணாமல் விட்டுருந்தோம். ஜெக்கி சொல்கிறாங்க. உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்க வேணாம், நான் ஃபோர்ஸ் பண்ணிக்கல. ஓகேவா? என் ஒய்ஃப்காக நான் விடணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நிஜமா ஜெக்கி இப்போ ஜிம்மில் இப்போ இருக்கு அகைன் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அவருக்கு ஜெக்கி பார்க்குறேன். எனக்கு இப்போ இதில் தான் அடிக்ஷனாக இருக்குது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எனக்கு இப்போ தான் அடிக்ஷனாக இருக்குது. சரி, எனக்கு இதான் வேணும். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கா சொல்கிறாங்க. பாரு, எனக்கு டென்பர் கூட பிடிச்சிட்டு தூக்கம் வரும். ஓகேவா? அதனால் அது மட்டும் கொஞ்சமாக சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி ஹாப்பியாக ஜிம்மில் ஃபோட்டோ கிஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நான் பயந்துட்டு சொல்கிறாங்க. எதுக்கு பயம் சொல்கிறாங்க. உண்மையாக பயந்துட்டு தெரியுமா? எதுக்கும் பயந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நமக்காக தான் பயந்துருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இல்லை நான் எப்படினாக்க எனக்கு எனக்கு உன்னை பிடிச்சிருச்சு, அதனால தான் அந்த லவ் தான். சரி, எனக்கு அந்த லவ் தான் ரீசன் நான் பயந்துருக்கு. ஜெக்கி சொல்கிறாங்க. லவ் சொல்கிறாங்க. ஆமாம், லவ் பண்ணுறேன். ஓகேவா? லவ் யூ. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் லவ் யூ டூ. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி எல்லாமே உரிமை இருக்குது. சரியா? உரிமை சொல்லு, உரிமையாக பேசு, சண்டை போடு, எல்லாமே பண்ணு. ஆனால் என் கூட போயிடு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க. என் கூட தான் இருக்க வேறு எங்கே போகிறேன். ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஜிம் ஜெக்கி எப்போ ஹக் பண்ணிட்டு ஃபேஸ்புல்லாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஜிம் ஜெக்கிக்கு அதே மாதிரி கிஸ்லாம் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். ரொம்ப பிடிச்சிருக்காங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் லட்டு ஜெக்கி தான் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறீங்க. சரி வாங்க போய் தூங்க சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கியும் போயிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம் ஜெக்கி ரெடி ஆகிட்டு காலேஜுக்கு. இப்போ ஜெக்கி ஒரு நியூ காலேஜ் கூட்டிட்டு போகிறாங்க. எனக்கு நியூயார்க் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவங்க லைஃப்பில் ஆசைப்படுறது. அதனால நியூ காலேஜ் 2 பேருக்கு அவருக்கு அட்மிஷன் போட்டு இவர் வந்து ப்ரொஃபஸர் ஜாயின் பண்ணுறாரு. இப்போ ஜிம்மில் கிளாஸ்க்கு வந்து ஜெக்கி கிளாஸ் வராங்க. ஜெக்கி ஜிம்மே பார்த்துருக்காங்க. ஜிம்மில் கண்ணில் ஐவர் வின் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்துருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்புறம் ஜெக்கி ஒரு மாதிரி சுற்றி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுறாங்க. இப்போ ஜிம்மி சேம் அப்படியே கேப்சர் பண்ணிட்டு அப்புறம் ரிட்டன் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் ஜெக்கி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சரி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணி கிளாஸ் எடுக்கிறாங்க. இப்போ கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு நம்ம ஜெக்கி தாண்டா கேபின் போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு பிரேக் கவரில் நம்ம ஜிம்மு கூட அங்கே நியூ ஃப்ரெண்டு கிடச்சிருப்பாங்க. ஜான் சொல்லிட்டு அந்த பையன் கூட ஜிம்மு கேண்டீன் போகிறாங்க. அப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். என்ன சொல்லிட்டு நீ தான் நியூ ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஒன்று ப்ரொஃபஸர் கூப்பிட்டாங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இன்றைக்கி நியூவாக ப்ரொஃபஸர் இருக்காங்களா மிஸ்டர் ஜோன் ஜோன் சொல்கிறாங்க. மிஸ்டர் ஜோன் வந்து கூப்பிட்டாரு இப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் இருச்சா நான் வந்து சொல்கிறாங்க. ஓகே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் ஜெக்கி கேபிள் போகிறாங்க. இப்போ ஜேகே நின்றுருக்காங்க. ஜிம் உள்ள வந்து ஜெக்கி டக்குன்னு ஜிம் டோர் லாக் பண்ணிட்டு ஜிம் வந்து ஹக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என் ஒய்ஃப் யூஸ் பண்ணேன் அதான் சொல்கிறாங்க. ஜங்கா அவங்க காலேஜ் பிடிச்சிருக்கா ரூம் பிடிச்சிருக்கா ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாங்க அந்த கூட பசங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே அப்படி இல்லை ஓகேவா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே அவங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கு என் மைண்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது போது எனக்கு வேறு என்ன வேணும் ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்புறம் என் ஒய்ஃப் இங்கே இருக்கானா அப்போ பார்த்துப்பேன். அப்புறம் சொல்கிறாங்க. அப்போ போய் வேணுன்றதை எடுத்துப்பேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. சரி அடிப்பேன் கிஸ் அடிப்போம். ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. அச்சோ ஜிம் ஜெக்கி அடிக்கிறாங்க. ஜெக்கி ஹாப்பியாக ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் ஹிப்பில் கை வச்சு க்ளோஸாக எடுக்கிறாங்க. இப்போ ஜிம் சேம் அதே மாதிரி ஜெக்கியோடைய ஷோல்டர் ஹேண்ட் வச்சுருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு கிஸ் தான் என்ன சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போயிட்டு ஜெக்கி கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி இப்போ பேஷனாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ கிஸ் ரெடி பண்ணிக்கிறாங்க. இது போதும் ஓகேவா. அப்போ ஃபர்ஸ்ட் போச்சுட்டா ஜிம் தான் பாய்ஸ் ஓடி போயிட்டாங்க. இப்போ ஈவினிங் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வந்து ஜிம் ஜெக்கி இப்போ எல்லா வரைக்கும் ஷேர் பண்ணி தான் பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. ஒரு 2 months இருக்கும் மேரேஜ் ஆகிட்டு. ஜிம்மில் இருக்கிறான்மா இன்றைக்கி தான் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க காலில் இருக்குமா. இப்போ ஜிம் ஜெக்கி 2 பேருக்கு காரில் போயிட்டுருக்காங்க. ஜிம் ரொம்ப அழகாங்க.
ஜேகே ஒரு ஹேண்டில் ட்ரை பண்ணிட்டு ஒரு ஹேண்டில் ஜிம்மில் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜேக்கோட பேரண்ட்ஸ் பின்னாடி ஒரு காரில் வந்துருக்காங்க. டிப்பு போயிட்டு இருக்காங்க. தனித்தனி காரில் போகிறாங்க. இப்போ ஃபைனல் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிம் ரொம்ப அழுதாங்க. இப்போ ஜிம் ஆனால் அவங்க ஃபோனில் ஜிம்மில் கிராண்ட்மா கிட்ட ஜிம் நிறைய ஷேர் பண்ணியிருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் இப்படி பார்த்துக்கிறாரு அப்படி பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் சொல்கிறாங்க கிராண்ட்மா, நீங்கள் ஆசைப்பட்டு ரொம்ப அழகாக லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கு. என்ன கொஞ்சம் டேஸ் நீங்கள் இருந்திருப்பீங்கன்னு நினச்சி தெரியுமா, என் குழந்தைலாம் பார்ப்பீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அது ஜிம் தான் அப்படின்னு நிறைய சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெக்கி பக்கங்களில் ஒன்று ஜெக்கி தான் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. எல்லாம் பார்க்குறேன் பரவாயில்ல, ஜெக்கி வந்துட்டு எவ்வளோ நல்ல பையனாக இருக்காரு, எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாரு சொல்லிட்டு இப்போ ஜெக்கி தாங்க பாருங்க ஒன்றும் இல்லைம்மா. ஜெக்கி தான் ஜிம்மில் தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. அங்கே நிறைய ரிலேட்டிவ்ஸாக இருப்பாங்களே. இப்போ ஜிம்மில் அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஜிம்முக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு காலேஜும் படிக்க வச்சுருக்காரு. ஒரு பக்கம் ஜிம்மில் ஹேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் வந்துட்டு அழுக்கூட சரியா ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணி அழகாங்க. ஒன்று சொல்கிறாங்க அத்தனை பேருக்கு ஜிம் ஜெக்கி அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. ஹக் பண்ணி அவர் தான் கம்ஃபர்ட் தேடுறாரு. இப்போ அதை பார்க்குறப்ப புரியுது. ஏன் அவங்க அம்மா இருக்காங்க, மற்றவங்க இருக்காங்க. ஒரு நாள் அவர் யாரையுமே அழல, ஜெக்கி கிட்ட மட்டுமே அழுதுட்டு இருக்காரு. அதை பார்க்குறப்போ அவங்க புரியுது. சரி சொல்லிட்டு இப்போ வந்து அந்த ஃபீவர் எல்லாம் முடிஞ்சிருக்கும். 3 days ஜிம்னு ஜெக்கி அங்கே வந்துருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க அம்மா என்ன கிளம்புறேன் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க பார்க்குறாங்க அன்பா நல்லா சந்தோஷமாக தான் போயிருக்காங்க. ஓகே டெய்லி சொல்லுவாங்க, நீ வீடியோ கால் பண்ணி சொல்லுவில்ல. அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. என் குழந்தை காலேஜ் போகுது, அப்புறம் வந்துட்டு நல்லா பார்த்துக்கிறாங்க. சரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஓகேவா ரொம்ப ஹாப்பியாக போயிருக்காங்க. ஸோ எந்த ஒரு கில்ட்டி இல்லாமல் லைஃப் ஹாப்பியாக வாழ சரியா ஜெக்கி ஜிம் அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மே சரிங்கம்மா சொல்லிட்டாங்க. இப்போ கொஞ்சம் ஜெக்கோட பேரண்ட்ஸ் தான் நாங்கள் போயிட்டு வரோம் சொல்லிட்டு இப்போ கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கோட லைஃப் ரொம்ப அழகமான ஆயிடுச்சு இருக்கு. ஜிம் காலேஜ் ஒரு பக்கம் இப்போ ஜேகே சொல்லிட்டு 2 பேரும் இப்போ அவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த லவ் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. ஜேகேக்கு ஆனால் பயங்கர பாசிட்டிவ். ஜிம் யாரோ பேசினா போதும் ஜேக்கே மறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. ஜிம் பார்க்க எதுக்கு மறைக்கிறாரு சொல்லிட்டு அப்புறம் ஜேக்கே தான் வந்துட்டு வீட்டுக்கு கூட வச்சுக்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க நீ என்ன சொல்கிறாரு ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜேக்கே தான் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுமே சவால் பின் பண்ணிட்டு ஜேக்கே அப்படி ஜிம் கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்னாச்சுங்க ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க கிளாஸ் எடுக்கும்போது என்ன மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணுறது, யாரை ஃபோக்கஸ் பண்ண ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க என் கிளாஸில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் கரெக்டாக சொல்கிறாங்க. அப்புறம் ஃப்ரீயாவில் இருக்குது அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க, அதான் அலெக்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் ரொம்ப நல்லவருங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க ஜிம்மின்னு அப்புறம் நம்பாது ஜிம் சொல்கிறாங்க. அடைச்சவங்க அவங்க தெரியாத நான் அப்புறம் டக்கு நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் நல்லவருங்க, உண்மையாகவும் நல்லவர் தெரியுமா, ஏன் இப்படி தப்பாக நினைக்கிறீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க பாருடா நீ எனக்கு மட்டும் தான் சொல்ல ஓகே, என்னை தாண்டி வேறு யாரையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கோ. ஜேக்கே சொல்கிறாங்க சரி மை டியர் ஆங்கிரி பாட் ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க சரி பாசிட்டிவ் மேன் இங்கே பாருங்க அங்கே எவ்வளோ கோவம் வருது சரியா, ஆங்கிரி பாடாக இருக்கீங்க, அப்புறம் பாசிட்டிவ் மேனாக இருக்கீங்க, ஜெலஸ் ஆகுறீங்க, என்னெல்லாம் பண்ணுறீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க என்ன பண்ணுறது, ஏன் சார் அவ்வளோ அழகாக இருக்கீங்க சொல்கிறாங்க. சரி நான் அழகாக இருக்கான்னு சொல்கிறேன், எனக்கு உங்க மேலே நிறைய ட்ரஸ்ட் இருக்குது, என் ஒய்ஃப் கூட பார்ப்பான்னு தெரியும் சரியா, இந்த மாதிரி பாசிட்டிவ் இருக்குது சரி தயவுசெய்து பாசிட்டிவ் பார்க்காத ஓகே, நல்லா ஒரு பாசிட்டிவாக கன்சிடர் முடியாது, நான் வந்து பாரு காசு யாருக்குமே புஷ் பண்ணிடுவோம் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியே அங்கே பணம் பார்க்கலாம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க சரியான சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சரி கேட்டு போயிட்டா நீங்கள் உங்களுக்கு என்ன தைரியம் இருக்குது. ஜேக்கே சொல்கிறாங்க நான் தைரியமாக தான் இருப்பேன், என்ன ப்ரொஃபஸர் ஒய்ஃப் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க அப்படியே சொல்கிறாங்க அந்த ப்ரொஃபஸருக்கு எதுக்கு இவ்வளோ பாசிட்டிவ் ஆகுதான் ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க என்ன பண்ணுறது, அந்த ப்ரொஃபஸர் அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப அடிக்ஷனாக இருக்கலாம் சொல்கிறாங்க. அடிக்ஷனாக இருக்கான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேங்க ஆமாம் அவங்கள்ட்ட கேட்கணும் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இப்போ ஜேக்கே தான் ஜிம் தான் ஏன் ஜம்க்கா ட்ரிங்க் விட்டுட்டீங்க ஸ்மோக் விட்டுட்டீங்க ஜிம் கேட்குறாங்க. அதான் தாண்டி ஒரு அடிக்ஷன் வந்துச்சு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அதை தாண்டி ஒரு அடிக்ஷன் ஓகேவா, அது ரொம்ப அடிக்டாக இருக்கா, அதனால் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, மற்றதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியல சரி அன்வான்ட் திங்ஸ்லாம் இருக்கனாக்க போயிடுச்சு சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இது சொல்கிறாங்க இப்போ அது வாண்டட் திங்ஸை சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் அது அன்வான்டு அதெல்லாம் தூக்கி போட்டேன் சொல்கிறாங்க. சரி இது வாண்டடான திங்ஸா அதெல்லாம் இருக்குனாக்க பத்திரமா வச்சுக்கோங்களா ஜேக்கே சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இப்போ இது தாண்டி வரது யோசிக்க முடியாடா ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியே சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் மட்டும் தான் கொடுக்குறேன், எப்போ மொத்தமாக எடுத்து கொடுவியோ ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீங்கள் எதுனா சொன்னீங்க நல்லா படி ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணு மற்ற அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க சொன்னதான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க நைட்டில் சும்மாவே இருக்க முடியாது தெரியுமா, அவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல ஜேக்கே சொல்கிறாங்க. உங்களை யார் கஷ்டப்பட்டு ஹோல்டு பண்ண சொல்கிறா ஜிம் கேட்குறாங்க. அப்புறம் ஜேக்கே தான் என்ன சொன்னால் சொல்கிறாங்க இல்லை உங்களை யார் அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படிலாம் கன்சிடர் பண்ண சொல்கிறா ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க நான் சொன்னேன் ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க இப்போ நீ என்னதான் சொல்ல வர ஜேக்கே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறது ஜிம் ஜேக்கே புஷ் பண்ணிட்டு ஓடி போயிடாங்க மேலே ஜெயிப்பாங்க. ஜிம் இல்லை சார் ஜேக்கே இப்படியே ஓடி வராங்க இந்த ஜிம்மின் அப்படி ஜிம் ஓடி போயிட்டு அந்த ரோடு சாஞ்சிருக்காங்க. இப்போ ஜேக்கே டோர் பண்ணிட்டு அவர் பார்க்குறாங்க பார்த்தா ஜிம் டோரில் பின் அவர் இப்போ சாஞ்சிருக்காரு. இப்போ ஜேக்கே வந்துட்டு பார்க்குறாங்க ஓ உங்கள் நீ பின்னா இருக்கா சார் ஜேக்கே பின் பண்ணுறாங்க. என்ன சொன்னேன் ஜேக்கே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க என்னடா சொன்னேன் ஜேக்கே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் வந்துட்டு வேணாம்னு சொன்னா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க நான் இதெல்லாம் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லுவேன் நான் சொல்லி கேட்குறாங்கக்கா அது அப்போ உனக்கு சொல்கிறாங்க எனக்கு ஓகே தான் சரி இப்போ எனக்கு ஓகே தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க
அப்படி சொல்லவே சொல்கிறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க இப்போதைக்கு வேணாம் சொல்லிட்டு அதை நான் பெருசாக எடுத்துக்கலாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறீங்க, நீ என்ன சொன்னேன், நம்ம வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அதனால் உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம், எனக்கு என்ன வேணாலும் உங்கள்கிட்ட ஓப்பனாக கேட்பேன், நான் கேட்டுருக்கேன், நான் சொல்லியிருக்கேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு கிஸ் வேணா கூட ஓப்பனாக கேட்குறேன், எனக்கு கிஸ் கூட்டுறான்னு கெஞ்சி கூட செய்கிறேன், எனக்கு ஓப்பனாக கேட்குறேன், அது மாதிரி கேட்க முடியாது கேட்குறாங்க. அதே சொல்கிறேன், நீ மட்டும் ஃப்ரெண்டு மட்டும் சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்கிற ஃப்ரெண்டாக இருக்கலாம் சொல்கிறேன்னா, நீ அப்படியே எதுவும் பண்ணதில்லை ஜெயிக்க சொல்கிறாங்க. அப்படியே என்க்கா அது ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேறு, இப்போ ரிலேஷன்ஷிப் வேறுலாம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அது சில விஷயங்கள்லாம் சொல்லாமலே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. ஓ அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் விஜய்க்கு அழகாச்சும் யூஸ் பண்ணுறாங்க. நான் தான் டைம் வேஸ்ட் பண்ணுறோம் ஜெயிக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெயிக்க குறுக்குன்னு பார்த்துங்க, இப்போ கூட டைம் வேஸ்ட் பண்ணுற ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. அச்சோ ஜெயிக்க இப்போ டக்குன்னு ஜிம்மில் லைட் ஆகிறாங்க. இப்போ ஜிம் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஜெயிக்க ஹங்கரே கிஸ் பண்ணுறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. ஏன் லைட் ஆஃப் பண்ணா ஜெயிக்க கேட்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. என்கிட்ட எனக்கு என்ன ஷையாக சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஷையாக இருக்குது, ஓகேவா, ஃபர்ஸ்ட் டைமா, அது எனக்கு லைட் வேண்டாம் சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. ப்ளீஸ் எனக்கு ஒரு பேசி பார்க்கணும். இன்னும் ஜிம் சொல்லி ஜெயிக்க பார்க்குறாங்க. ப்ளீஸ் தான் இன்னும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. ஓகே ஜெயிக்க இப்போ ஜிம் கிஸ் பண்ணிட்டாங்க. 2 பேருக்குள்ள எல்லாமே அழகாக போயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டைம் மாதிரி ஜெயிக்க பார்க்குறாங்க. அப்படி ஜெயிக்க ஜிம் குறுக்குன்னு பார்க்குறாங்க. என்ன இப்படி பார்க்காதீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. இல்லை உண்மையாவது நீ தான் நான் இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா ஜிம் ஜெயிக்க அடிக்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. உண்மையாகவே எனக்கு கேட்குன்னு தோணுதுடா சொல்கிறேன். உண்மையாது ஏன் ஜிம் தான் நான் இல்லை வேறு எதாவது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பொறுக்கி ஜிம் அடிக்கிறாங்க. இன்னும் டீஸ் பண்ணுறேன் என்ன சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. உண்மையாகவே வேறு லெவல் தெரியுமா ஜெயிக்க சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜம்கா அவங்க பேசிட்டு காசு பாஸ்கில் பிக்கப் பண்ண போச்சுன்னு சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. சரி ஓகே ஷையாக ஓகேவா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜெயிக்க அது வந்து பிக் பண்ணிட்டு எஞ்சி போயிரு அதை பிடிச்சிட்டு பிக்கப் பண்ணிட்டு அந்த பக்கம் ஜிம் மெதுவாக எஞ்சி பிடிச்சிட்டு இறங்கி வந்துருக்காங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஐயோ இப்போ மாறி இப்படி ட்ரெஸ் பண்ணால் என்ன பண்ணிட்டு ஜெயிக்க பார்க்குறாங்க. இப்போ ஜிம் தான் ஜெயிக்க தான் அப்படியே கிட்ட ஒரு 5 பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜெயிக்க லுக் பண்ணுறாங்க. வேணாம் ஜம்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. இல்லை ஜஸ்ட் ட்ரை சொல்கிறாங்க. ஜெயிக்க வேணாம் சொல்கிறாங்க. நேருக்கு போட்டு வந்து ட்ரெஸ்ஸை சொல்கிறாங்க. அடுத்த கடை தானே கேஷுவலாக இருந்துச்சு சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. இவன் தானே போட்டு ட்ரெஸ் சொல்கிறாங்க. அப்படி இல்லவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கி ஜிம்முக்கு இங்கே இவங்க சோக்கால வர போயிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ இருக்கியே சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. பர்மிஷன் கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் செத்துறாங்க சொல்கிறாங்க. எதுக்கு இதுக்கப்புறம் மாட்டணும் ஓகேவா, அதுக்கப்புறம் 24 வயசாக தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அடிப்பான் ஜிம் ஜெயிக்க விளையாட்டு அடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக கொஞ்சிட்டு இருக்காங்க. ஃபைனலி ஜெயிக்க பார்க்குறாங்க. பாரு ரொமான்ஸ் பண்ணி சாகடிக்க போகிற சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி எங்கே சாகடி பார்க்கலாம் சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. அப்புறம் ஓகேவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அப்புறம் ஓகேவா நான் இருக்க வரைக்கும் நீ இருக்க நான் இருப்பேன் ஜெயிக்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேர் சேர்ந்து போகலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பேச்சு ஜிம் ஜெயிக்க லைட்டாக அடிக்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கு உங்களோடவே இருக்கணும், உங்களோட மட்டுமே இருக்குன்னு சொல்கிறாங்க. மாடிக்கிட்டே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. நீங்கள் வாங்க சொல்லிட்டு உங்களை வந்து ஃப்ரெண்ட்ஸாக கூப்பிட்டாங்களே, அப்போ ஏன் நீங்கள் போக மாட்டேங்கன்னு சொல்கிறாங்க. அதுவா எனக்கு அவங்க கூட போனேன்டா அன்றைக்கி ஒன்றை போனா சொல்கிறாங்க. ஆமாம் அம்மாவுக்கு வந்தாங்களே அங்கிள் வீட்டுக்கு வந்தப்போ நீங்கள் போனீங்கன்னு சொல்கிறாங்க. நான் தான் போக சொன்னேன். அப்போ போய் உட்காந்துருக்கேன். எனக்கு அங்கே யாரை பார்த்தாலும் ஒன்று பார்க்குற வரைக்கும் சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஆமாண்டா அங்கே போயிட்டு யாரை பார்த்தாலும் ஒன்று பார்க்குற வரைக்கும் தெரியுமா, எனக்கு என் ஒய்ஃபே கணக்கு பண்ணி தெரியுதா சரியா, எனக்கு அதனால தான் அங்கெல்லாம் போய் பிடிக்கல சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்கிறாங்க பார்த்துக்கலாம் ஓகேவா, ஒரு டைம் போய் விட்டு போயிட்டுக்கலாம். இப்போ இயர்லி ஒன்ஸ் சொல்கிறாங்க. இயர்லி ஒன்ஸ் ஆமாம் அது போகிற ஓகேவா சொல்கிறாங்க. சங்கர் அப்படி மாறிட்டா சொல்கிறாங்க. ஆண்டி கூட எனக்கு சொன்னாங்க ரொம்ப மாறிட்டா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நல்லா தானே அந்த மாற்றம் நல்லதுன்னா சொல்கிறாங்க. நல்லது தான் ஆனால் இதுக்கு இந்தளவுக்கு மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ தானே சொன்னேன் எனக்கு ஃப்ரெண்டு யாரும் நீ தான் என் கூட வேறு சொல்லிட்டு சார். ஆனால் உனக்கு போர் அடிக்க வச்சவங்க என் கூட இருக்கிறதுக்கு சொல்கிறாங்க. அது கூட போர் அடிக்கும் சொல்கிறாங்க. ட்ரூவா லவ் பண்ணுற பசங்களுக்கு போர் அடிக்கா சரியா, ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். எனக்கு நம்ம லவ் பண்ணுற பசங்க வேணாம், ஜஸ்ட் லவர் மட்டும் பார்க்கக்கூடாது ஓகேவா, ஃப்ரெண்டா வெல்விஷரா நம்படி எப்படி ஒரு குழந்தையா எல்லாமே பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அப்படியே பார்க்குறேன் ஓகேவா, சம்டைம் வேறு ப்ளே பண்ணுவேன், சம்டைம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், சம்டைம் கத்திட்டு இருப்பேன், எல்லாமே பண்ணுவேன், எனக்கு அதனால் எல்லாமே பிடிக்கும், அதனால எனக்கு ஹாப்பியாக இருக்கும் கூட இருக்கவே எனக்கு போகணுன்னு ஒன்று சொல்கிறாங்க. அதுவுமே ஹாப்பியாக இருக்குது. எங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு உன் கூடவே இருக்கணும்டா, உன் கூடவே சேர்ந்து வாழணும், உன் கூடவே சேர்ந்து சாகும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி நானும் தான் சொல்கிறேன். ஜெக்கி சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக பொறுத்த ஹாப் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் பாரு 2 இயர்ஸ் காலேஜ் முடிக்கிறா சரியா, அதுக்கப்புறமா அழகாக கூப்பிட்டா 2 பேரும் பேபி தர புரியுதா. ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ கூட போய் தருவா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதுக்கு பரவாயில்ல இல்லை ஓகேவா, படித்து முடிக்கணும் புரியுதா சொல்கிறாங்க. ஸ்டடிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மி என் ஜம்கா சொல்லி கேட்காம இருக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஜம்கா சொல்லி கேட்காம இருக்கலாம் நான் நீ சொல்லிட்டு கேட்குறேன் ஓகே. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஹாப்பியாக இருக்குது. இது போதும் நான் லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டி ஜெக்கி சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜிம் ஜெக்கி ஹாப் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த ஸ்டோரி எல்லாம் பண்ணுறோம் ஓகேவா. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சான்னு தெரியல, மேபி கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாலும் இல்லை போரிங் ஆச்சுன்னா சாரி ஓகேவா மாட்டிக்கிறேன்.